அவங்க இன்னும் சார்ஜிங் மோட்லேயே இருக்கிறாங்க, எதிர்கட்சிகளை சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒன்று பண்ணாங்களே அந்த கடைசி 5 நாள். அடாடாடாடாடா இஷ்யூ கவர்மெண்ட் என்ன முடிவெடுக்க போதுங்கிறது. நீங்க உங்களுடைய திருச்சி கூட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்த முதல்ல பாட வைக்கிறீங்க. தாவேகா என்கிற கட்சியினுடைய நிலைப்பாட்டை கேட்கல, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. இங்கே இல்லை, இங்கே கஷ்டம் அப்படின்னு உண்மையை சொல்லியிருந்தா ஏதாவது வேலை பார்த்துருந்துருப்பாங்க, இல்லை அது என்ன சரி பண்ண முடியுன்றது பார்த்துருந்துருப்பாங்க. அது எதுவுமே இந்த முறை இந்த லீடர்ஷிப் அப்பீஸ்மெண்ட் அப்படின்றது அதிகமாகவே இருந்திருக்கு 2 திராவிட கட்சிகள்லையுமே. நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற பதில் வருது. பல இடங்கள்ல நோ கமெண்ட்ஸ் தான் அவங்களோட பதிலா இருக்கு. இல்ல இதையெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு அவங்க எதுலையாவது அரசியல் நிலைப்பாடை வெளிப்படையா சொல்றாங்களான்னா, டெய்லி 10 பேர் நின்று அவர் வர்றாரான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, மீடியாக்கள் அங்கே காத்து கிடக்கிற மாதிரி ஒரு பிம்பம் May 4th வரைக்கும் தொடர்ந்து இருந்துச்சு. இப்போ அவர் டெய்லி வராரு, பனையூர் டு தலைமைச் செயலகம் போறாருல. ஏன் இப்போ அந்த கேட் அப்படி அந்த கேட்டை சொர்க்கவாசல் மாதிரி மீடியாக்கள் காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எங்க போச்சு அந்த சொர்க்கவாசல் கேட்? இப்ப எம்எல்ஏ புதுசா வந்திருக்காங்க, கண்டிப்பா செய்வாங்க, மாற்றத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம். செய்ய மாட்டாங்கன்னு நம்ம சொல்லல. எம்எல்ஏ யாருன்னே தெரியாத போது அவருக்கு மீது 5 ஆண்டுகள் கழிச்சு எப்படி ஆன்டி இன்கம்பன்சி வரும்? ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைக்கிறதுக்கு பதிலா இன்னமே ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு கோணத்துல அணுகிறது அது எதிர்கட்சிகளுக்கு ஃப்ரீ கேம். இப்போ அண்ணா சொன்னதான் திரும்பவும் நினைவூட்டணும். வெறும் கரண்டியை வச்சிருக்கவன் எப்படி வேணா ஆட்டலாம், என்ன கரண்டியை வச்சிருக்கவன் தான் பார்த்து கொண்டு போகணும். இப்போ Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு பொறுப்பேற்று 1 மாதத்தை நிறைவு செஞ்சிருக்காங்க. கட்சி ஆரம்பித்த 2 வருடங்கள்ல 233 தொகுதிகளிலையும் தனித்து வேட்பாளர்களை நிறுத்தி 108 இடங்கள்ல வெற்றியும் பெற்றிருந்தாங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு போதிய பெரும்பான்மை கிடைக்காத போதுமே கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட ஆட்சி அமைத்து இப்ப 1 மாதத்தை நிறைவு செஞ்சிருக்காங்க. இந்த 1 மாதத்துல சட்டம் ஒழுங்கு, நலத்திட்டங்கள், அதிகாரிகள் மாற்றம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்ததையும் நம்ம பார்த்திருப்போம். ஸோ தாவேகாவினுடைய இந்த 1 மாத ஆட்சி மாற்றத்திற்கான தொடக்கமா அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற இந்த தலைப்புல தான் இந்த விவாத நிகழ்ச்சியை நம்ம கட்டமைச்சிருக்கோம். இந்த விவாத நிகழ்ச்சியில பத்திரிகையாளர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்கள வரவேற்றுவோம். பத்திரிகையாளர் பிரபாகர் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் சுகிதா அவர்கள் மற்றும் பத்திரிகையாளர் புனைவலன் அவர்கள். விருந்தினர்களுக்கு வணக்கம். மேம், உங்ககிட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். மேம், இந்த 30 நாட்கள் தாவேகா அரசினுடைய தொடக்கம் எப்படி அமைஞ்சிருக்கு? என்னென்ன பாசிட்டிவான விஷயங்களை நம்ம பார்க்கலாம்? 1 மாத காலம்ங்கிறது ஒரு புதிய அரசு. ஆல்மோஸ்ட் அமைச்சர் செங்கோட்டையனை தவிர எல்லாருமே இந்த பணி சூழலுக்கு புதியவர்கள். 1 மாத காலத்தில் நான் பார்த்தது அப்படின்னு ஒரு கூட்டணி அமைச்சரவையை உருவாக்கியிருக்கிறாங்க. அவங்க கற்றுக்கட்டும், அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி இதெல்லாம் அடுத்தடுத்து அவங்க எடுக்க வேண்டியது, அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் இருக்குது. பட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டிக்கெல்லாம் நம்ம அவங்களோட ஒர்க்கை கற்றுக்கிறதுக்கு வேணால் ஒரு டைம் ஸ்பேஸ் கொடுக்கலாம் அவங்களுக்கு. பட்டு ஒரு அரசு பொறுப்பேற்க வேண்டியது, தன்னுடைய நிலைப்பாடை சொல்ல வேண்டியது அப்படிங்கிற இடத்துல அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் அக்கௌண்டபிலிட்டியை தான் மாற்றம்னு சொல்லி வாக்களிச்சிருக்கிறாங்கன்னு ஒரு வாதத்திற்கு எடுத்துக்கொண்டோம்னால், இவங்களிடம் எந்த கேள்விகளை எழுப்பினாலும், ஒன்று முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை இன்னும் சந்திக்கவில்லை, அமைச்சர்கள் பேசும்போது கூட, மற்ற அமைச்சர்கள் பேசும்போது கூட அதில் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டியை தாண்டி இன்னும் அவங்க ஒரு பார்ட்டியை ஆரம்பித்து ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு அவங்க எலெக்ஷனில் எப்போ நீங்கள் தான்ப்பா ஆட்சி செய்கிறீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் எடுத்து கொடுக்க வேண்டிய நிலைமையில் அவங்க இன்னும் சார்ஜிங் மோட்லேயே இருக்கிறாங்க, எதிர்கட்சிகளை சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. பெரும்பாலும் இன்னும் ப்ளேம் கேம்ஸ் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் பொறுப்பேற்றுட்டீங்க, உடனே செய்யுங்கன்னு கூட மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்லணும்னா, இன்னைக்கு பெரிய அளவில் போராட்டங்கள் நடப்பது முதல் கட்டமாக மின்வெட்டுக்கு தான் நடக்குது. சரி, மின்வெட்டு இவங்க இதுவரைக்கும் என்னென்ன மாதிரியான பதில்களை தமிழ்நாடு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சு பாருங்களேன். அதாவது முதல் ப்ரெஸ் மீட்டில் மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ சரி பாதி ஊழியர்கள் தான் இருக்கிறாங்க, ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொன்னார்.
இரண்டாவது சில கருப்பாடுகள் இருக்கிறாங்க உள்ளர அப்படின்னு சொன்னார் 2வது ப்ரெஸ் மீட்டில். 3வது ப்ரெஸ் மீட்டில் திட்டமிட்டே வந்து இந்த இது நடைபெறுகிறது, மின்தடை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். சரி, முதல்ல சரிபாதி ஊழியர்கள்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சரிபாதி ஊழியர்கள்லாம் கடந்த காலங்கள்லையும் இருந்திருக்கிறாங்க இல்லையா? ஏன் அப்போ இது நடக்காமல் இப்போ நடக்குது? இப்போ நீங்கள் சொல்கிற சோகால்டு அந்த சில பர்சன்டேஜ் பிளாக் ஷிப்ஸ், நீங்கள் சொல்கிற கருப்பாடுகள் உள்ளே இருக்கிறாங்கன்னு வாதத்துக்கே எடுத்துக்கொண்டாலும் உங்கள் ஆட்சி, உங்களுடைய கண்ட்ரோலிங் பவர் அப்போ எங்கே இருக்குது? அப்படியே ஒரு சில பேர் இருக்கிறாங்கன்னா அவங்கள உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலையா அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த இடத்துலையும் உங்களோட பதில் வந்து மக்களை, அதாவது போராட்ட களத்தில் நிற்கிற மக்களுக்கு காம்ப்ரமைசிங் ஆனவோ அல்லது அவங்களுக்கு வந்து அதை வந்து சரி இவங்க சொல்கிறதுல ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குன்னு பார்க்குற மாதிரி இல்லை. 3வதாக இவங்க இந்த மின்தடைக்காக சொல்லக்கூடிய காரணங்கள் இருக்குல்ல, அதுக்கு அப்படியே இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கு. அதாவது வந்து இன்னைக்கு தீக்கதிரில் அது வந்திருக்கு அந்த அறிக்கை. அதாவது சிஐடியுடைய மின் பகிர்மான கழக தலைவராக இருக்கக்கூடிய கண்ணன் தான் வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது 2024 மேலே, இதே மே மாதம் கடந்த 2024ல் 20,830 மெகாவாட் வந்து தமிழ்நாட்டிற்கு அதிகபட்சமாக தேவைப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து அதே 2025 மேலே 10,878 மெகாவாட் தேவைப்பட்டிருக்கு. அப்போ மழை பெஞ்சிருக்கு அந்த காலகட்டங்களில், அதனால கொஞ்சம் கம்மியாக தேவைப்பட்டிருக்கு. இந்த மே 2026ல் 21,060 மெகாவாட் இப்போ வந்து நம்மளுடைய உச்சபட்ச தேவையாக இருக்குது. இதை வந்து அவர் சொல்லிட்டு இவர் இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத அந்த அறிக்கையில் அவர் சொல்கிறார். நான் சொன்ன இந்த டேட்டா இருக்குல்ல, கடந்த 3 ஆண்டுகள்லையும் மே மாதம் இப்படி தான் இருந்திருக்கு தமிழ்நாட்டில். ஆவரேஜாக நம்மளுடைய மின் தேவை அப்படிங்கிறது வந்து 16,000 மெகாவாட். ஆனால் இந்த மே மாதம் மட்டும் அது 20,000 வந்து உச்சபட்சத்துக்கு போயிருக்கு இதுக்கு முன்னாடியே. ஸோ கடந்த காலங்களில் எப்படியோ சமாளிச்சிருக்காங்கல்ல, அதை வந்து ஏன் இவங்க வந்து அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? குறைந்தபட்சம் மின் தேவை அதிகரிச்சிருக்குது, இப்போ வந்து உற்பத்திக்கும் தேவைக்குமான ஒரு டிமாண்ட் சர்ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிறதையாவது, அந்த இடத்துல வந்து ஒரு பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறத இவங்களுக்கு சொல்றதுல என்ன தயக்கம் இருக்கு? அதை சொல்லிட்டு மக்கள் கிட்ட நாங்க இதுக்கு இந்த மாற்று திட்டத்தை வச்சிருக்கோம்னு சொல்லலாம்ல. நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் நீங்க குறிப்பிட்டது போல எல்லாருமே புதுசா அமைச்சரவையில இடம் பெற்றிருக்கக்கூடியவங்க தான். ஸோ அவங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன ப்ராசஸ்னு அனலைஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு டைம் எடுக்கும்ல மேம்? இது வந்து நான் எங்க வெளியிலேருந்து எடுத்துட்டு வந்த டேட்டா இல்ல, சிஐடியு அவங்க அதாவது அங்க வேலை பார்க்கிற தொழிற்சங்கத்துடைய தலைவர் சொல்லக்கூடிய டேட்டா. அவங்க கூட எல்லாம் உட்கார்ந்து பேசி இருக்கிறாங்களா? அவங்க கிட்ட இதுக்கான மாற்று திட்டத்தை கேட்டிருக்காங்களா? அப்படி ஏதாவது செய்திகள் வந்திருக்கா? அதுதான் என்னுடைய கொஸ்டின். ஓகே திரு பிரபாகர், இந்த தொடக்கம் எப்படி பாக்குறீங்க? இந்த 30 நாட்கள் இல்லை, 30 நாள் அப்படின்றது மேம் சொன்னதுல மாதிரி ரொம்ப குறுகிய கால அவகாசம். இந்த 30 நாளில் விமர்சனத்துக்கும் இந்த 30 நாள் போதாது. அதே அவங்கள பாராட்டுறதுக்கும் இந்த 30 நாளில் பாராட்டுறதுக்கான விஷயங்கள் எடுக்க முடியாது. உடனே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுக்க முடியாது. ஏன்னா முடிவுகள் எந்த முடிவுகளும் எடுக்கப்படவே இல்லை. அதாவது பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்கிற இடம் வந்து அமைச்சரவை கூட்டம். அந்த அமைச்சரவை கூட்டத்திலேயே வந்து 436 விஷன் தமிழ்நாடு அல்லது விஷன் ஃபார் டிஎன் அந்த மாதிரியான ஏதோ பேர் வச்சு அந்த திட்டங்கள்லாம் விவாதிக்கப்பட்டது. அதெல்லாம் வந்து அந்த துறைசார் அமைச்சர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதுவும் ஒரு ரிவ்யூவாக தான் போயிருந்திருக்கு. அந்த அமைச்சரவை கூட்டத்திலே எந்த முடிவும் எடுக்கப்படலை. அப்போ எடுக்காத முடிவுகளுக்கு விமர்சனம் அப்படின்றது ஏற்றுக்கொள்வதில்லை. அதே நேரத்தில் எடுக்காத முடிவுகளுக்கு பாராட்டும் நம்ம வந்து பண்ண முடியாது ஒரு மாதத்தில். அப்புறம் இந்த தாவேக்கா அப்படின்றது ஒரு 2 வருட குழந்தை தான். 2 வருடம் மொத்தமாக 2 வருடம் தான் இருக்கும். மொத்தமாக 2 வருடம் கட்சி ஆரம்பிச்சிலேருந்து 2 வருடம் ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அப்போ இவங்களுக்கு அரசியல் அனுபவமும் குறைவு, கவர்னன்ஸில் இருக்கிறதால ஆட்சி அனுபவமும் குறைவு. அதில் இதுவரை எம்எல்ஏவாக இருந்தவரே அப்படின்னு பார்த்தா ஏறத்தாழ இவர் மட்டும் இருந்திருக்கலாம். செங்கோட்டையன் அவர்கள் மட்டும்தான் கொஞ்சம் அனுபவம் உடையவராக இருப்பார் இந்த அமைச்சரவையில். அதுக்கு அடுத்து பார்த்தா அருண்ராஜ் அவரும் வந்து பியூரோக்ரஸியில் இருந்திருக்காரு. அவர் அரசு மருத்துவமனையில் பணியாற்றி இருந்திருக்காரு. அப்புறம் IRS அதிகாரியாக இருந்திருக்காரு. ஆனால் அவங்களுக்கு இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, முதல்ல எக்ஸிஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்னு தெரியணும். அப்புறம் ஒரு விஷயத்த எப்படி நார்மலாக செய்யணுன்றது என்ன, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, அப்போ இதில் என்ன கேப் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கே ஒரு கால அவகாசம் எடுக்கும். அதுக்கு தான் வந்து 6 மாத காலம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 6 மாத காலம் வந்து யாரும் வந்து ஒரு ப்ரொபேஷன் பீரியடு நம்ம ஒரு பிரைவேட் நிறுவனத்தில் போனோன்னா ப்ரொபேஷன் பீரியட் மாதிரிலாம் நிர்ணயிக்கல. திமுக பல ஆண்டுகளாக இயக்கமாக இருந்து அரசியல் கட்சியாக பல தேர்தலில் போட்டிட்டு முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தப்போ இந்த அரசின் மீதான உங்களோட கருத்து என்ன, விமர்சனம் என்னன்னு சொல்லி காமராஜ் அவர்கள் கேட்குறப்போ இல்லை அவங்க தான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க, அதனால அவங்களுக்கு 6 மாதம் நேரம் கொடுப்போம், 6 மாதம் விமர்சிக்க மாட்டேன்னு காமராஜ் அவர்கள் சொன்னார். அதே நிலைப்பாடு தான் இன்று முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் எடுத்திருக்காங்க. அதனால இந்த 6 மாத காலத்தில் வந்து அவங்க எதுவுமே பண்ணாமல் இருந்துக்கலாம், 6 மாதத்துக்கு அப்புறம் மட்டும் அவங்க வந்து அக்கௌண்டபிள் எடுத்துக்கிட்டான் அப்படின்றது கிடையாது.
ஏன்னா 6 மாத காலம் இந்த இதை பற்றி லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான டைம் பீரியட் அப்படின்னு பார்க்குறோம். இந்த லேர்ன் பண்ணிக்கிற டைம் பீரியடில் அவங்க எதுவும் வந்து முன்னெடுத்துட்டு போகல, எல்லாமே ரிவ்யூவில் தான் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு இபியில் வந்து ஒரு 5000 கோடி மதிப்பிலான டெண்டரை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து இன்னும் நிறுத்தியும் வைக்கல, அதை வந்து கண்டினியூ ஆகவில்லை, அதை நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுறோம், என்ன நடந்ததுன்னு ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இபியில். அப்புறம் இந்த நிலம் சம்மந்தமாக ஹெச்ஆர்என்சிஸோட தொடர்பாக அவங்களோட நிலம் சம்மந்தமாக நிலம் கையகப்படுத்துறது சம்மந்தமாக ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்து அண்டர் ப்ராசஸில் தான் இருக்குது. அவங்க எடுத்திருக்க எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு முடிவு அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்ஸை வந்து சரண்டர் பண்ணுறது தொடர்பாக அப்படி இது பண்ணணும், அப்பீல் போகிறோம் அப்படின்றது மட்டும்தான் 4ஆம் தேதி சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. கடந்த ஆட்சி காலத்திலையும் இந்த மாதிரி சரண்டர் செய்யப்பட்டிருக்கு, அப்பவும் நீங்களும் லீகலாக ஃபைட் பண்ணியிருக்கீங்க, இந்த முறையும் இந்த மாதிரி சரண்டர் செய்ய சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, அதுக்காக நாங்கள் அப்பீல் போவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் மற்ற எல்லாமே வெறும் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்திருக்கு. இது ஒன்று தான் வந்து எடுக்க முடிவுக்கு முன்னாடி போயிருக்காங்க. உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் ஸ்டாண்டு அதே ஸ்டாண்டு தான் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பின்பற்றப்பட்டுச்சோ அதே தான் பின்பற்றுறோன்னு சொல்கிறாங்க. இது ஸ்டாண்டு. இது வந்து ஒரு அமைச்சர் தான் சொல்கிறாரு. நீங்கள் முடிவெடுக்கணும், அமைச்சரை கொடுத்து தான் முடிவெடுக்கணும், அல்லது ஒரு முதல்வர் வந்து அதை வெளிப்படையாக சொல்லணும், நாங்கள் இதான் பண்ண போகிறோன்னு சொல்லணும். அல்ல இது ரெண்டுமே இவங்க சொல்லலை பேசலை அப்படின்னாலும் அது வந்து நீதிமன்றத்தில் அப்பீல் போயிருக்கணும், உச்சநீதிமன்றத்துக்கு. நேற்று விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்கள் இது குறிப்பிட்றாரு. இப்போ 2 இதுக்கும் நீங்கள் உங்கள் நிலைப்பாடு இதுதான்னா நீங்கள் முடிவெடுத்து அடுத்த இடத்துக்கு போகணும். ஸ்டாண்டை சொல்லிவிட்டு ஆனால் நான் அதை ஆக்ஷனாக செயல்படுத்த மாட்டேன் அப்படின்ற நிலைப்பாடா இல்லாமல் அரசினுடைய நிலைப்பாடாக இருந்தால் அதை அமல்படுத்தணும். நீங்கள் முடிவெடுத்து அடுத்த இடத்துக்கு நகரணும்ல, அப்போ உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் அப்பீல் போயிருக்கணும். அப்பீலுக்கு அவங்க போகலை, இப்போ தான் ஸ்டாண்டே அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது இதுக்கான டிஃப்ரென்சஸ் இதெல்லாம் வித்தியாசம் எல்லாமே அவங்களுக்கு இன்னும் பிடிபடாமல் தான் இருக்குது. கொஞ்சம் இன்னும் வர்றாங்க. 1 மாதத்துக்கு முன்பாக ஏறத்தாழ அவர் பதவியேற்றின் போது அவருக்கு வந்து இந்த திட்டத்தை கையெழுத்து போடுறாரு. புது சிங்கப்பெண் திட்டம் அப்படின்றது வந்து கையெழுத்து போடுறாங்க. அப்போ இந்த சிங்கப்பெண் திட்டத்தை 1 மாதத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் அது வந்து அமல்படுத்துறதுக்கே வந்திருக்காங்க. இந்த சிங்கப்பெண் திட்டமும் இதுக்கான மேன் பவர் எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி ஒன்று பிங்க் போலீஸ் ஃபோர்ஸ் இருந்தது, அதுலேருந்து எடுத்துருக்கலாம், அல்லது அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள்லேருந்து அந்த ஃபோர்ஸ் எடுத்துருந்துருக்கலாம். அப்போ அனைத்து மகளிர் காவல் நிலையங்களும் நீங்கள் வேறு யாரை வச்சு அந்த இடங்களை நிரப்ப போகிறீங்க, அல்லது பிங்க் போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கவங்களும் வேறு யாரை வச்சு நிரப்ப போகிறீங்க, அந்த இடங்கள்லாம் என்ன ஆகுது, எவ்வளோ மேன் பவர் இங்கே வந்திருக்காங்க, இதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு, இவங்களால வந்து இவங்களுக்கு இருக்க அதிகாரங்கள் என்ன, இதுக்கு முன்னாடி இருந்த பிங்க் போலீஸ் ஃபோர்ஸுக்கோ அல்லது அனைத்து மகளிர் காவல் நிலையங்களுக்கும் இவங்களுக்கு இருக்கான வேறுபாடுகள் என்ன, இப்படி இதெல்லாம் கிளாரிட்டியே இல்லை. மேம் சொன்ன மாதிரி அந்த கிளாரிட்டிலாம் அவங்களுக்கு ஏன் வந்து கொடுக்கணும்னு தெரிலன்னா இதுக்கு அனுபவமின்மை தான் காமிக்குது. அதனால் இந்த அனுபவமின்மையெல்லாம் அவங்க பெற்று வருவாங்கன்ற நம்பிக்கையெல்லாம் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் அது செயல்படுத்துவாங்களான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே சார். திரு புன்னைவளவன் அவர்கள், இந்த ஆட்சியினுடைய தொடக்கத்தில் நிறைய அமைச்சர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கற்றுக்கிட்டு படிப்படியாக நாங்கள் உங்களுடைய தேவையறிஞ்சு நாங்கள் செயல்படுவோம் அப்படிங்கிற விஷயங்களை அமைச்சர்கள் முன்வைக்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். எப்படி இருக்குது இந்த ஆட்சியினுடைய தொடக்கம்? இல்லை, பிறந்து 1 மாதம் ஆகிருக்கக்கூடிய குழந்தை அப்படிங்கிற உதாரணத்தை எடுத்துக்கலாம். நீங்கள் என்னென்னா பிறந்து 1 மாதம் ஆன குழந்தை நீங்கள் குப்புற போட்டிங்கனாலும் அதுவாக திரும்ப முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கும். இன்னும் வளர வேண்டியிருக்கு, முதிர்ச்சி அடைய வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு அரசு நிர்வாகம் சார்ந்து நிறைய லேக்ஸ் இருக்கிறது எக்ஸ்போஸ் ஆக தொடங்கி இருக்கிறது. இது ஒரு சைடு. இன்னொரு பக்கம் நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்கலாம், அதில் நம்ம டவுட் படலை. மேபி இன்னும் பெரிய பெரிய டெசிஷன்ஸ் எடுக்கும் பொழுது எப்படி போகிறாங்கங்கிறது தெரியும். ஆனால் அந்த நோக்கத்தை இலக்கை அடைவதற்கு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசியல் ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சர் இருக்குது இல்லையா, அதனுடைய அடிப்படையை சீர்குலைக்காமல் நீங்கள் அந்த ட்ராவலை கொண்டு போகிறீங்களாங்கிறது தான் நம்ம அடிப்படையில் பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறார் 1000 கோடி ரூபாய் நிதி நாங்கள் கேட்டோம், வருவாய்த்துறை சார்பாக பேரிடர் இதுக்காக கொடுத்துட்டாங்கன்னு. ஒவ்வொரு ஆண்டும் இந்த என்டிஆர்எஃப்ல இருக்கக்கூடிய ஷேர் எஸ்டிஆர்எஃப் ஷேர்லேருந்து வர வேண்டியதா, இல்லை அவங்க நீங்கள் இப்போ என்ன பேரிடர் வந்துருச்சு, அப்போ வழக்கமாக வரக்கூடிய ரொட்டீனை நீங்கள் அங்கே கிரெடிட்டாக கொடுக்குறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. தாவேக்கா இந்த 1 மாதமாக அவங்க செஞ்சதுக்கு கிரெடிட் எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல, அவங்க செய்யாததுக்கும் கிரெடிட் எடுக்கிறாங்கங்கிறது இந்த அரசின் மீதான ஒரு பார்வையாக இருக்கிறது. இதை விட முக்கியமானது இவரின் மீதான நம்பிக்கை அபரிமிதமாக இருக்கிறது. வாக்களித்தவர்கள் இப்போ உங்களுக்கு மின்சாரத்துக்காக போராடுறாங்க, இல்லை மற்ற விஷயங்கள் குற்றச்செயல்கள் நடக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடியது நீங்கள் படத்தில் வர மாதிரி மாற்றிருவீங்கன்னு தான் நாங்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு வைக்கிறாங்க. இவ்வளவு மிதமிஞ்சு நம்பிக்கை இருக்குன்னா அவர் இன்னும் கூடுதலாக அதை ரெசிப்ரோகேட் பண்ணுறதுக்கு முதலமைச்சர் உழைக்க வேண்டியிருக்கு, அமைச்சர்கள் இன்னும் கூடுதலாக வேகமாக உழைக்க வேண்டிய தேவை இருக்குது. இவங்களுடைய லேக்ஸ் எக்ஸ்போஸ் ஆகுது அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். லேக்ஸ் இருக்கிறதுங்கிறது குற்றம் கிடையாது, அது வந்து ஒரு அஃபென்ஸ் கிடையாது, நிர்வாக தடங்கள். ஒரு புரிந்து கொள்வதற்கானது ஒரு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. நீங்கள் வந்து செட் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள்
எய்தர் ஃப்ரெஷ்ஷாக போகிறீங்க அப்படின்னா ஏதோ கேம் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஆனால் அந்த காஸ்ட் ஆஃப் வாட்டுங்கிறது இருக்கு இல்லையா, நீங்கள் எதற்கு செலவு செய்து இல்லது அந்த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் எதில் வந்து நீங்கள் கற்றுக்குறீங்கிறது ரொம்ப பிரதானமான கேள்வியாக இருக்குது. இப்போ இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சேலஞ்சஸ் நம்ம எடுத்தோம்னா இன்னமும் அந்த சேலஞ்சஸ் இருக்கிறது. முதல்ல பாலிசி ரீதியிலாக அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ். பிரபாகர் அவர்கள் திருப்பரங்குன்றத்தை சொன்னார், கூட்டு குர்பானி ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூவாக நான் பார்க்குறேன். அந்த தீர்ப்பு வருகிறது, இந்த பக்ரீத்துக்கு நாங்கள் மேல்முறையீடு போலங்கிறதா உங்களோட ஸ்டாண்டு. அன்னைக்கு நைட்டே போய் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வீட்டு கதவை தட்டியிருக்க வேண்டாம். அவங்களுக்கு அந்த அளவுக்கு அங்கே டெல்லியில் உங்களுக்கு வழக்கறிஞர்களை தெரியாதா, இல்லை தமிழ்நாடு அரசுக்கு அங்கே செல்வாக்கு கிடையாதா, எதன் அடிப்படையில் நீங்கள் அதை ஹோல்டு பண்ணிங்கிறது இருக்குது. இந்த பக்ரீத்துக்கு பல இடங்களில் கூட்டு குர்பானி அப்படிங்கிறது காவல்துறையினரால் நிறுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து அமைச்சர் சொல்கிறார், சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஷாஜகான் அவர்கள், நாங்கள் மேல்முறையீடு போவான்னு. ஆனால் அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கோர்ட்டில் இந்த கவர்மெண்ட்டு கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுது. நீங்கள் இட்ட உத்தரவை நாங்கள் ஒரு இடத்தில் கூட பிசகாமல் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அஃபிடவிட் போடுறீங்க. அரசாங்கம் போடுகிற அஃபிடவிட்டை விடவும் ப்ரெஸ் மீட்டில் அமைச்சர் சொல்கிறதுல எது வெயிட்டேஜ், எது டாக்குமெண்டடு? அப்போ கவர்மெண்ட்டுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்குங்கிற கேள்வி வரும். பாலிசி டெசிஷன்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய இடத்துல நழுவக்கூடியது கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்தே தாவேகாவினுடைய இயல்பாக இருக்கிறது. பிரச்சனை இல்லை, நேரடியாக மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுக்காக செய்கிறாங்களான்னு ஒரு கேள்வி வருது. திருப்பரங்குன்றத்தில் அதுக்கு நேரடியாக அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள். பட் அந்த இஷ்யூவில் அங்கே வருவாய்த்துறையோ அல்லது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய தொல்லியல் துறையிலேருந்து வந்து இது பண்ணுறாங்க. நீங்கள் அந்த இடத்துல அதெல்லாம் முடித்து ஆகி 10 நாள் கழித்து கோர்ட்டில் மனு போட்டவர் ராமரவிக்குமார் தரப்பு சொன்ன பிறகு ஸ்டாண்ட் அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா நாங்கள் கேஸை முடிச்சுக்கலான்னும் போது நீங்கள் வெளியில் வரீங்க. கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வந்தால்தான் வாயை திறப்பேங்கிறது என்ன மாதிரியானது? அதே போல் வந்தே மாதரம் பாடுதல், தமிழ்தாய் வாழ்த்து இஷ்யூ கவர்மெண்ட்டு என்ன முடிவெடுக்க போதுங்கிறது. நீங்கள் உங்களுடைய திருச்சி கூட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாட வைக்கிறீங்க. இதுக்கு தாவேகா என்கிற கட்சியினுடைய நிலைப்பாட்டை கேட்கல, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. இங்கே இருமொழி கொள்கையில் தொடங்கி தமிழ்தாய் வாழ்த்து அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஸ்டாண்டிங் அரசாணை இருக்கு இல்லையா, அதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இதுக்கு கான்ட்ரரியாக மத்திய அரசு ஒரு சட்டத்தை, அங்கே சட்டம் கூட கிடையாது, அவங்களும் ஒரு ஜிஓவோ ஹோம் மினிஸ்ட்ரி பாஸ் பண்ணுறாங்க. கேரளாவில் நீங்கள் சிஎம் ஆன அதே எலெக்ஷனில் தானே சிஎம் ஆனார், அவர் பேசுகிறார்ல, அது வந்து கட்டாயம் கிடையாது. நாங்கள் அதில் ஃபுல் எக்ஸப்டையும் பாட மாட்டோம், அதில் நீக்கப்பட்டது, அதில் மதம் சார்ந்த பெருமை இருக்கக்கூடாது, நாங்கள் நீக்கோம்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் தானே. இந்த இடத்துலலாம் நீங்கள் போல்டாக உங்களை பொசிஷன் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டுடைய ஸ்டாண்டுங்கிறது யூ ஆர் ரெப்ரசன்டிங் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு மக்களினுடைய குரலாக, தமிழ்நாட்டினுடைய அரசியல் பண்பாட்டினுடைய நீட்சியாக நீங்கள் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவங்கிற இடத்துல இருந்து அந்த உரிமையில் கேட்கக்கூடிய கேள்வியாக நம்ம கவனிக்கணும். இது பாலிசி ரீதியில். பட் இதை விட மிக முக்கியமான சிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியிலாக இன்றைக்கு இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடியதுன்னு பார்க்குறேன். அவர் பதவியேற்கும் போது சொன்னார், நான் ஒரு ஆள் தான் பவர் சென்டர்னு. ஏற்கனவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குமுதம் ரிப்போர்ட்டில் அது கவர் ஸ்டோரி. ஒரு 4 பேர், அந்த 4 பேர் அவருடைய நண்பர்கள். அது சிக்கல் இல்லை, செக்ரட்டரியேட்டில் அவர்களுக்கு அறை ஒதுக்கி கொடுத்து பவர் சென்டர்களை உருவாக்கி இருக்கிறார். கடந்த காலத்தில் அது கலைஞரில் தொடங்கி அம்மையார் ஜெயலலிதா அவர்களாகட்டும், எம்ஜிஆரோ அல்லது ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் தனி உதவியாளருக்கு செக்ரட்டரியேட்டில் ரூம் கொடுத்தது கிடையாது. அங்கே நீங்கள் ஆஃபீஸ் ஏற்பாடு பண்ணி தரீங்க. அதில் எந்த லெவலுக்கு போகுது அப்படின்னா, 4 பவர் சென்டர்களுக்கும் இப்போ அதிகாரிகள் போய் அவங்களுக்கு வணக்கம் வச்சு அவங்களுக்கு ஏறத்தாழ ஊழியம் செய்யக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு படி மேலே போய் இதில் சார்ஜ் வைக்கிறாங்க. சீஃப் செக்ரட்டரி சொல்ல மாட்டார் உங்களுக்கு, நேரடியாக இந்த 4 பேர்லேருந்து ஒருவர் துறை செக்ரட்டரியை கால் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பாஸ் பண்ணுறாங்க. சீஃப் செக்ரட்டரியை பைபாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர் சென்டர்ஸ்களை நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். இது சரியான விகடன் ஆல்ரெடி ஒரு கவர் ஸ்டோரி பண்ணிட்டாங்க, யார் 4 பேருங்கிறதும் வந்துருச்சு. இன்றைக்கி குமரப்பட்ட எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் பேரலல் கவர்மெண்ட் பவர் சென்டர்கள் கடந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். செக்ரட்டரியேட்டுக்குள்ளே வர்றதோ அதிகாரிகளுக்கு நேரடியாக உத்தரவு போடுறதோ ஒரு காலகட்டத்தில் நடந்ததில்லை. நீங்கள் ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை செக்ரட்டரியேட்டுக்குள்ளேயே எப்படி நடத்த அனுமதிப்பீர்கள்ங்கிறது கேள்வி. கடந்த காலத்தில் அதிகாரிகள் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டது ஸ்டாலின் அவர்களுக்கு ஆபத்தாக போனது என்றால், அதிகாரிகளுக்கு எக்கச்சக்கமான பவர் சென்டர்களை வச்சு உத்தரவு போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பேராபத்தாக முடியும். அது உங்களுடைய நலன் என்பதை தாண்டி ஒரு ஆட்சியினுடைய ஸ்திரத்தன்மை, அதை தாண்டி ஒரு கவர்னன்ஸினுடைய ஃபங்க்ஷனிங்கிற வகையில் அது மக்களுக்கும் நல்லதுங்கிற அந்த பார்வையில் இருந்து தான் அந்த விமர்சனம். ஓகே சார். சுகிதா மேம், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக, அதாவது தேர்தலுக்கு பிறகு அதிகம் பேசப்பட்டது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது. பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல்ல அவங்க இந்த முயற்சி எடுத்திருந்தாலும் தேர்தலுக்கு முன்பே எங்க கூட வரவங்களுக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தெரிவிச்சிருந்தாங்க. அதை இப்போ தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு IUML
கம்யூனிஸ்ட், விசிகா உள்ளிட்ட கட்சிகள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. IUML மற்றும் விசிகா அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருக்காங்க. இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் மேம், இந்த மாற்றத்தை? இப்போ வந்து 2 நண்பர்களுமே வந்து நிர்வாக ரீதியாக, அரசியல் ரீதியாக தமிழ்நாடு அரசுக்கென்று இருக்கக்கூடிய, ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்மளுடைய அரசியல், அதாவது ரொம்ப நுண்ணரசியலில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளில் இந்த அரசு எப்படி கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறத 2 பேரும் சொன்னாங்க. இப்போ நீங்கள் கூட்டணி ஆட்சின்னு ஒன்று கேட்டிங்கல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது காங்கிரஸ் வந்து முதல்ல போய் நிபந்தனையற்ற ஒரு ஆதரவை கொடுக்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் போனவங்க அவங்க போயிட்டாங்க, அதுக்கப்புறம் IUML விசிகாவும் போகிறாங்க. இப்போ இந்த கூட்டு குர்பானி பிரச்சனையில் தொடங்கி திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸை வந்து வெளியிடுறதுக்கு அதாவது க்ளோஸ் அரங்கத்தில் வெளியிடுறதுக்கு அதை வந்து தடை விதித்ததில் தொடங்கி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நேரடியாக தாவேகாவை விமர்சிப்பதை விட இந்த விமர்சனம் முழுவதையும் இந்த அம்புகளை யார் முதல்ல வாங்கிக்கிறானா, களத்தில் நின்று இத்தனை வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு சண்டை செய்த அமைச்சர் வன்னியரசும் IUML மாதிரி இஸ்லாமியர்கள் பக்கம் இருந்த கட்சிங்கிற அந்த பிம்பம் இருக்குல்ல, சிறுபான்மையினருக்கு IUML போய் அங்கே கூட்டணியில் இருக்கீங்களே, இப்படி ஒரு உத்தரவு வந்ததுக்கு அந்த அரசுடைய நிலைப்பாடை நீங்கள் கேள்வி கேட்டிங்களா? அது தாவேகாக்கு நேரடி சார்ஜ் கிடையாது, IUML தான் அந்த சார்ஜை ஃபுல்லாக ஏற்றுக்குது. இவங்க தான் வந்து அதோட எல்லா கேடயமாக நின்று அந்த அம்புகளை வாங்கிக்கிறாங்க, விமர்சன அம்புகளை. அதே மாதிரி தான் வந்து பட்டியலின மக்களுக்கோ அல்லது வேற எந்த விஷயம், இப்போ திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸில் விசிகாவுடைய ஸ்டாண்டுங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்டு தான் கடந்த காலங்களில். அப்போ அது அமைச்சர் வன்னியரசை நோக்கி வருது. இப்போ இவங்கெல்லாம் போயிட்டு கூட்டணியில் இப்போ தான் முதல் முறையாக அமைச்சரவை கிடச்சிருக்குது, இவ்வளவு பெரிய போராட்ட வாழ்க்கைக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் அவர் தொடர்ந்து ஆய்வுக்கு போகிறாரு, அங்கே இருக்க மக்களுடைய கோரிக்கையை கேட்குறாரு, செய்கிறாருங்கிறத தாண்டி இதுக்கு வந்து நீங்கள் தாவேகா அரசுக்கு என்ன சொல்ல போறீங்க? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் தானே கூட்டணியில் இருக்கீங்கன்னு இவங்கெல்லாம் முன்னாடி நின்று இந்த தாவேகா அரசுக்கு போக வேண்டிய அம்புகளை இவங்க வாங்கிக்கிறாங்க. வெளியிலிருந்து ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இருந்து அவங்க அமைச்சரவையில பங்கேற்கலாங்கிற முடிவுக்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவங்க சிந்திச்சிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துக்கு தான் வரேன். இப்ப என்னன்னா, இவங்க வந்து இந்த அமைச்சரவையில பங்கேற்றிருக்கிறது அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த அம்புகளை இவங்க வாங்கிக்கிட்டு தாவேகா மேல வந்து அவங்கள வந்து ஒரு கிளீன் சிட்டா நாளைக்கு காமிக்கிறதுக்கான ஒரு பிரச்சனை அங்க உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இன்னும் காலம் இருக்கு. இப்ப நம்ம ஒரு சில வந்து சம்பவங்களை வச்சு சொல்லிட முடியாது. இதுல ரொம்ப பியூட்டி என்னன்னா, ஒரு நேஷனல் பாலிடிக்ஸில் தாவேகாங்கிற கட்சி தங்களை போச்சு ஒரு பக்கம் வந்து அவங்களே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதாவது நடிகர் விஜயாக இருந்த அந்த காலகட்ட சாங்ஸை இப்போ வந்து ஹிந்தி ஐடிஸ்லாம் நிறைய ப்ரமோட் பண்ணுறாங்க. நிறைய ஹிந்தி ஐடிஸு அப்போ வந்து வெஸ்ட் பெங்கால் டிவிக்கே நிறைய சாங்ஸ் எல்லாம் வந்து போட்டு அவங்க வந்து PM ஃபார் விஜய் இந்த மாதிரி ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் போடுறாங்க. அவரை வந்து PM-ஆ நகர்த்துறதுக்கான ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் போடுறாங்க. அது வந்து அவங்க தான் செய்கிறாங்களா, இல்லை அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அவங்களுடைய சோஷியல் மீடியா கம்பெனிஸ் இதை பண்ணுறாங்களா? அவங்களுக்கு ஒரு லாங் பிளான் கூட இருக்கலாம், அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, அது அவங்க உரிமை. ஆனால் என்ன கேள்வினா, முதல் முறையாக உங்கள் கட்சிக்கு ஒரு லட்டு மாதிரி வாய்ப்பு, மாநிலங்களவை உறுப்பினர் வாய்ப்பு, அதை நீங்கள் யாருக்கு கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம். அந்த கொடுத்த நபர் இருக்கார்ல, அவர் காங்கிரஸோட எப்படி இருக்காரு அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்க இருக்கக்கூடிய தாவேகாவுடைய உதவியுடன் பதவியேற்க இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தியுடைய ஸ்டேட்மெண்ட் அவருடைய பேஜில் இருக்கு. பத்திரிகையாளர் ஒரு கேள்வியை எழுப்புகிறார், எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க, நீங்க மாநிலங்களவை உறுப்பினர்னா? அவர் ஒரு இடத்துல கூட என்னை தேர்வு செய்த காங்கிரஸ் கட்சிக்கு நன்றின்னு சொல்ல, என்னை தேர்வு செய்த எங்களுடைய காங்கிரஸ் கட்சி அகில இந்திய தலைவர் கார்கேக்கு நன்றியோ அல்லது ராகுல் காந்திக்கோ சோனியா காந்திக்கோ யாருக்குமே அவர் நன்றி சொல்லலை. இல்லை குறைந்தபட்சம் மாநில தலைவருக்கு இங்கே யாவது செல்வ பெருந்தகை தான் இந்த நிமிடம் வரைக்கும் இருக்கிறார், அவருக்கும் சொல்லல. ஆனா அவர் நன்றி சொன்னது மாண்புமிகு முதலமைச்சர், தாவேகாவுடைய கட்சி, அந்த அமைச்சர்கள், அந்த மாவட்ட செயலாளர்கள், அந்த கட்சி தொண்டர்கள், இவங்களுக்கு தான் நன்றி சொல்றார். அதுல அப்ப அவர் தாவேகாவிலேயே வந்து நின்று தாவேகா ரெப்ரசன்டேட்டிவாவே போய் அங்க நேஷனல் பாலிடிக்ஸ்ல இவங்களோட பிளேஸை வந்து ஃபில் பண்ணியிருக்கலாம். எதுக்கு வந்து இப்ப வந்து இரவல் கட்சியில போய் நின்று ஏன் வந்து ஃபில் பண்ணணும்? இவங்களோட பிளேஸையும் விட்டு கொடுத்துட்டாங்க அங்க கூட்டணி கட்சிங்கிற பேர்ல. இன்னொன்னு, இப்ப அவர் அங்க போய் அவர் சொல்றாரு, எனக்கு ஆல்ரெடி டெல்லியோடைய பாலிடிக்ஸ் தெரியும், டெல்லியில நிர்வாகம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன்னு. இந்த இடத்துல நான் கம்பல்சரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இவருக்கு வந்து 2024 பார்லிமெண்ட் சீட்டு கடைசி நேரத்துல பஞ்சாயத்து ஆகி தான்
மயிலாடுதுறை வந்து சுதாவுக்கு கொடுக்குறாங்க. அப்போ வழக்கறிஞர் சுதாவுக்கு நாளைக்கு லாஸ்ட் டேட்டுன்னா போயிட்டு அன்னைக்கு நைட்டு 1:30க்கு தான் அனௌன்ஸ்மெண்ட். அது 10:30 to 11க்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் வருது. அவங்க 1:30 ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னை வந்து சென்னையிலேருந்து டுவர்ட்ஸ் ட்ராவல் ஆகி கும்பகோணத்துக்கு போய் அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல அவங்க போய் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அன்னைக்கும் அந்த க்ரௌடில் காரில் போனால் லேட்டாக போயிடணும் பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க திமுக காரங்க அவங்கள ஃபைல் பண்ண வச்சது. அவங்கள ஃபைல் பண்ண வச்சுட்டு அவங்க வந்து நிற்கும் போது நான் போய் அவங்களுக்கு கேம்பெயின் கவரேஜுக்கு சார் ரிப்போர்ட்டிங்காக கிரவுண்ட் ரிப்போர்ட்டிங்க்கு போயிருந்தப்ப அவங்களோட 2 கை இருக்குல்ல 2 கையும் வந்து ஃபுல்லாக வந்து அந்த வெயிலில் சூடில் அந்த கேம்பெயின் வண்டியில் பிடிச்சிக்கிட்டு நின்று முழுவதும் அப்படியே தோல் உறிஞ்சு அப்படியே வாட்டர் அதுலேருந்து வந்து அந்த வேர்க்குருலேருந்து தண்ணி சொட்டும்ல அந்த மாதிரி 2 கையிலேயே அவங்களுக்கு சொட்டிக்கிட்டே இருந்தது. ஆயின்மெண்ட்டை போட்டுட்டு அவங்க எல்லா இடத்துலையும் போய் வணக்கம் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க அதாவது இந்த மாதிரி களத்தில் நின்று போராடி அப்போ வந்து கூட வந்து மாவட்ட செயலாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த சாக்கோட்டை அன்பழகன் தான் வந்து அம்மா இந்த வீட்டில் 4 ஓட்டு இருக்கு நீ வணக்கம் வைக்கணும், இந்த வீட்டில் இந்த 2 ஓட்டு இருக்குன்னு ஒவ்வொரு வீட்டில் என்ன ஓட்டு அவங்க யாருங்கிற முழு டேட்டாவையும் வச்சுட்டு அந்த பொண்ணை எல்லாம் அதாவது அவங்க ஒரு மக்களவை இன்னைக்கு உறுப்பினராக இருக்காங்க அவங்கள அன்னைக்கு கூட்டிட்டு போனாங்க சுதாவை. நான் கூட நின்று கவரேஜில் பார்த்தேன் இந்த விஷயத்தை ஒரு ஹாஃப் டே அவங்க வந்து அந்த கிராமங்களுக்குள்ள டிராவல் பண்ணும்போது. அப்போ அப்படி ஒரு காங்கிரஸ் கட்சியில் அவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரத் ஜோடா யாத்திராவுக்கு கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்தவங்கள ஒருத்தவங்க அந்த மாதிரி போராட்ட களத்தில் நின்ன ஒருத்தவங்களுக்கா இன்னைக்கு காங்கிரஸும் மாநிலங்களவை உறுப்பினரை கொடுத்துருக்கு. அதை தாவேக்கா இவ்வளோ தூரம் இவருக்கு கொடுத்துருக்குது அப்படிங்கிறது வந்து அப்ப லாபிகள் மூலம் சில பேர் பெற்றுட்டு போறாங்கும் போது நீங்க என்ன மாதிரி பாலிடிக்ஸை முன்னாடி வைக்க போறீங்க? அப்ப இந்த கேள்வி காங்கிரஸ் பக்கமும் இருக்கு, ராகுல் காந்தியை நோக்கியும் இருக்கு, அதே கேள்வி டிவிகே நோக்கியும் இருக்கு. அப்ப இவங்க 2 பேரும் செய்யக்கூடிய இந்த பாலிடிக்ஸ் இருக்குல்ல இந்த பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப யாருக்கு என்ன மாதிரி அப்ப ஓபிசி பிரிவுல இருக்கிற ஒருத்தவங்க போய் போராடி சுதா மாதிரியானவங்க போராடி தான் ஒன்றை பெறணும். அப்ப நீங்க வந்து ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிராண்டட் ஈஸியா கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஒரு மெசேஜ் அது சொல்லுது இல்லையா? அது டிவிக்கு ஆதரிக்குதா? இப்போ என்னன்னா முழுவதுமாக சொல்லக்கூடிய ஒன்று என்னன்னா தலித்ஸ் பிராமின்ஸ் மைனாரிட்டிஸ் ஓட்டை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஐடியாலஜிக் பாலிடிக்ஸ் வர்சஸ் ஐடென்டிக்கல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் 2026 எலெக்ஷன் நகர்ந்தது. ஐடென்டிக்கல் பாலிடிக்ஸுங்கிற ஒரு புள்ளியை வச்சு இந்த ஐடியாலஜிக்கல் ஓட்டை இவங்க வாங்கிட்டாங்க. அப்போ இங்கே ஏ பொலிட்டிக்கலாக ஒருத்தவங்களை உருவாக்குறேன்னு சும்மா சொல்லிட்டு அது நேர் செங்குத்தா இந்துத்வா வர்சஸ் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்னு கொண்டு போய் நிப்பாட்ட போறாங்கன்னு ஒரு நரேஷன் பேசுறாங்கல்ல. இப்ப அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி இருக்கேன். நீங்க உங்க வேட்பாளரை உள்ள அனுப்பி உங்களுடைய குரலை தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு தடவையும் ஒலிக்க வச்சிருக்கணும்ல ரூலிங் கவர்மெண்ட் சார்பா, அதை ஏன் செய்யலைங்கிற கேள்வி இருக்கு. திரு பிரபாகர், ஐடியாலஜி பாலிடிக்ஸ் மேம் ஒரு வேர்டு குறிப்பிட்டாங்க, அதுல இருந்து ஒரு துணை கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் போட்டே ஆட்சிக்கு வந்துட்டாங்க, சமூக வலைதளங்கள்ல பிரபலமா இருந்து அதன் மூலமாவே மக்களை ஈஸியா சென்றடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் தேர்தலுக்கு முன்பும் சரி தேர்தலுக்கு பின்பும் சரி அதிகம் வைக்கப்படுறத நம்ம பார்த்துருக்கோம். தாவேக்கா இந்த தேர்தலை சமூக வலைதளங்கள் மூலமா எப்படி கையாண்டாங்க? அது அவங்களுக்கு எப்படி கை கொடுத்துருக்கு இப்போ வரைக்கும்? இல்லை, அவங்க ரீல்ஸ் போட்டு மட்டுமே ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இன்னுமே வந்து நம்ம அவங்கள ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ரீல்ஸ் போட்டு மட்டுமே எந்த ஒரு கட்சியும் ஆட்சிக்கு வந்திருக்க முடியும்னா ஆளுங்கட்சியிலிருந்தும் சோஷியல் மீடியா தெரியாத நபர்கள் கிடையாது. ஐ மீன் நான் சொல்கிறது முன்னாள் இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி திமுகவை சொல்கிறேன். திமுகவுக்கு சமூக வலைதளம் பற்றிலாம் தெரியாது, அவனுக்கு ரீல்ஸ் போட தெரியாது, அவனுக்கு அல்காரிதம் தெரியாது அப்படிலாம் கிடையாது. அங்கே அல்காரிதம் தெரியும், அவங்களுக்கும் தொழில்நுட்பம் இருக்குது, எல்லாம் ஓப்பன் பிளாட்ஃபார்ம் தான். எதுவுமே யாரும் மறைச்சு வச்சு ஃபேஸ்புக்கை அவங்களுக்கு மட்டும் மறைச்சு வச்சு நம்மளுக்குலாம் வந்து பேன் பண்ணி ஒன்று பயன்படுத்தலை. இன்ஸ்டாகிராம் நம்ம கையிலலாம் இல்லாமல் இன்ஸ்டாகிராமை வந்து தாவேக்காக்கு மட்டுமே கொடுத்து ரீல்ஸ் போட வைக்கல. ஸோ இங்கேயும் தெரியும். இன்னும் ரொம்ப க்ளோசர் டு ரியாலிட்டி போனால் 2019 திமுக 40 தொகுதிகள் 39 + 1 தொகுதி கூட்டணியோடு சேர்த்து 40 தொகுதிகள் தமிழ்நாட்டில் மட்டும் போட்டிடுறாங்க. பாஜக இந்தியா முழுவதும் போட்டிடுறாங்க. கூட்டணி கட்சிகளோட சேர்த்து இந்தியா முழுவதும் அவங்க 500க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ பாஜக செலவிட்டது சோஷியல் மீடியா கூகுள் டேட்டா படி பாஜக செலவு பண்ணது வந்து ஏறத்தாழ 240 கோடி. ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்கும் அவங்க செலவு பண்ணது கூகுள் ஆட்ஸுக்கு மட்டும் செலவு பண்ணது 240 கோடி. தமிழ்நாடு அல்லது திமுக செலவு பண்ண தொகைன்றது 140 கோடி. 140 கோடி வெறும் 40 தொகுதிகளுக்கு. அவங்க இந்தியா முழுக்க ஒரு 500க்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கு சேர்த்து செலவு பண்ண தொகைன்றது 240 கோடி. எத்தால இது ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம் 100 கோடி தான். அதனால திமுகக்கு ரீல்ஸ் தெரில, சோஷியல் மீடியா தெரில, ஐடிவிங் தெரில, அதனால அவங்க ரீல்ஸ் போட்டு வந்துட்டாங்க அப்படின்றது வந்து நம்ம கிரவுண்ட் ரியாலிட்டியை அதுலேருந்து அதாவது எப்படி சொல்கிறது இக்னோரண்ட்டாக இருந்துக்கிறோம். நம்மளால வந்து காரணம் தேடணும்ல, காரணம் கிடைக்காதப்ப எளிமையான காரணமாக இருக்கலாம், அந்த காரணத்தை நம்ம பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறேன். அவங்க சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருந்தாங்களான்னு கேட்டால் எஸ், அவங்க ஆக்டிவாக இருந்தாங்க. அதே நேரத்தில் களத்துலேயும் வந்து சில மாற்றங்கள் நடந்திருக்கு.
களத்திலையும் நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கு. அதாவது இந்த சிக்கல்கள் நான் சொல்றது தேர்தல் நாள் அன்றைக்கோ அதுக்கு முன்னாடியே நடக்கல. இடத்துல 3 மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக கொண்டு வந்தவங்க இந்த கூட்டணி சார்ந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. அங்கே ஆரம்பிக்கிற பிரச்சனை அங்கிருந்து தொடர்ச்சியாக தொகுதி பங்கீட்டில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து தொகுதிகள் எண்ணிக்கை பங்கீட்டில் ஆரம்பிச்சு தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணுறது வரைக்கும் பிரச்சனை வருது. உதாரணத்துக்கு சில தொகுதிகளில் வந்து தோற்றம் தெரிஞ்சே சில கட்சிகள்லாம் அந்த தொகுதிகளை கேட்டு வாங்குறாங்க. சில தொகுதிகள் அவங்க திமுக ஜெயிச்சிரும் தெரிஞ்சே அந்த தொகுதிகள் நாங்கள் கூட்டணி கட்சியில் வாங்கினா தோற்றுருவாங்கன்னு தெரிஞ்சே வாங்குறாங்க. இதெல்லாம் வந்து வெறும் ஊகமெல்லாம் பேசல, நிஜமாலே நடந்தது. பின்னாடி நடக்கிறப்போ சில இதெல்லாம் வேணும்னே வந்து பேச்சுவார்த்தை இன்றைக்கு அழைக்கிறப்போ சில தலைவர்கள் வந்து வராமல் அடுத்த நாள் நீட்டிச்சதும் இருக்குது, தாமதப்படுத்தினதும் இருக்குது. அப்போது இது வந்து ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்குது. இது கேடாஸ் மத்தியில், அதாவது கட்சி தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தி ஏற்படுத்துது. அடுத்து அதே திமுக கட்சிக்குள்ளே வந்தோம்னா கட்சிக்குள்ளே வேட்பாளர் தேர்வு அடுத்த பிரச்சனை வருது. வேட்பாளர் தேர்வில் ரீஜனல் சென்டர்ஸ், பவர் சென்டர்ஸ்ன்றது இது 67 வரும் பொழுது அவங்க மாவட்ட செயலாளர்கள் அதை ரீஜனல் பவர் சென்டர்ஸை கொள்கை ரீதியாக அவங்க வலுப்படுத்தணும் அப்படின்ற முடிவு வந்து கவர்னன்ஸ் வந்ததுக்கப்புறம் எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. ஆனால் இப்போ இருக்க ரீஜனல் பவர் சென்டர்ஸ் அப்படின்றவங்க எங்களை மீறி ஒருத்தரை நிறுத்தினா அவங்கள தோற்கடிப்போம் அப்படின்ற நிலைமை வந்து கையை மீறி போகிறது அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, அங்கே அப்படி அதுக்கு மீறி வந்து வேட்பாளர்கள் கொடுத்தாங்கன்னா அவங்களை தோற்கடிப்பது வந்து ரீஜனல் பவர் சென்டர்ஸே பண்ணுறாங்க, மாவட்ட செயலாளர்களே பண்ணுறாங்க. இன்னொன்று, தமிழகம் வந்து அந்த மும்முனை போட்டி 4 முனை போட்டிலாம் வந்து இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததில்லை. 2 பார்ட்டி ரூல் தான் இருந்திருக்கு. 67க்கு பிறகு 67க்கு முன்னாடியுமே 2 பார்ட்டி ரூல் தான், 67க்கு பின்னாடியும் அது 2 பார்ட்டி ரூல் தான். 2 கட்சிகளே யாரோ ஒருத்தர் தான் மாறி மாறி வருவாங்கன்றது. அதுக்கு பிறகு வந்து சீமான் அவர்கள் வந்தார், அதுக்கு பிறகு இடையில வந்து வைகோ அவர்கள் வந்தாங்க, சீமான் அவர்கள் வந்தார், விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்க, கமல்ஹாசன் அவர்கள் வந்தாங்க. இவங்க எல்லாரும் வந்தாலும் அது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இல்லை. அது பெரிய அச்சுறுத்தல் வந்து அந்தந்த தொகுதிகள் சார்ந்து இருக்கும். ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க அது வந்து ஹெவியாக ஃபைட் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது அப்படின்ற மாதிரியான நிலைமை அதுக்கு முன்னாடி இருந்ததில்லை. அப்போ அப்படியான ஒரு நிலைமை இங்கே வரும் பொழுது அதை தலைமையிடம் வந்து உண்மையை பிரதிபலிக்கிறது அப்படின்றது திராவிட கட்சிகள் 2 திராவிட கட்சிகள்லையுமே இல்லாமல் இருந்திருக்கு. இங்கே இல்லை, இங்கே கஷ்டம் அப்படின்னு உண்மையை சொல்லியிருந்தா ஏதாவது வேலை பார்த்துருந்துருப்பாங்க, இல்லை அது என்ன சரி பண்ண முடியுன்றதை பார்த்துருந்துருப்பாங்க. அது எதுவுமே வந்து இந்த முறை இந்த லீடர்ஷிப் அப்பீஸ்மெண்ட் அப்படின்றது அதிகமாகவே இருந்திருக்கு 2 திராவிட கட்சிகள்லையுமே. திமுகவும் இல்லை, அண்ணா திமுகவும் சேர்த்தே தான் லீடர்ஷிப் அப்பீஸ்மெண்ட் அதிகம் இருந்திருக்கு. அதனால இதெல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு அப்படின்றதே வந்து தலைமைக்கு தெரியப்படுத்தாமலும், அப்புறம் நான் ஒரு தொகுதிக்கு பொறுப்பாளராக இருக்கேன், ஒரு சில தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக இருக்கேன்னா என் தொகுதிகளை தோற்றுருவோன்ற நான் போய் தலைமையிட்ட சொல்ல மாட்டோம்ல. அப்போ நான் பார்த்துக்கிறேன், நான் ஜெயிக்க வச்சிருவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல இவங்க தலைமையிட்ட தெரியப்படுத்தவும் இல்லை, கிரவுண்ட் ரியாலிட்டியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணவும் இல்லை. அதனால பல இடங்கள்ல வந்து மோசமாக இருந்தது வந்து தலைமைக்கு தெரிய வந்ததே வந்து பிரச்சாரம் திங்கட்கிழமை முடியுதுன்னா வியாழக்கிழமை சாயங்காலம் தான் தலைமைக்கு தெரியப்படுத்துறாங்க. சென்னையில் நிலைமை மோசமாக இருக்கிறது. எக்ஸாக்டாக வியாழக்கிழமை தான் சொல்கிறாங்க, சென்னையில் கொஞ்சம் கஷ்டம், எல்லாரும் திரும்ப சென்னைக்கு வர முடியுமா. சென்னைக்கான திட்டமிடல் அப்படின்றதே வந்து ஒரு நாள் 2 நாள் தான் பிரச்சார திட்டமே இருந்தது. அது இவங்க வியாழக்கிழமை சொன்னனால எல்லாரும் அவசர ரீதியாக அடுத்து வெள்ளி சனியில் எல்லாரும் முதல்வரும் இளைஞர் செயலாளரும் எல்லாம் வந்து சென்னைக்கு வந்து 3 நாளும் சென்னையில் வந்து பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் பண்ண வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து முன்கூட்டியே கணிச்சிருந்துருக்கணும். இது வெறும் வந்து ரீல்ஸை மட்டுமே போட்டு வந்துட்டாங்கன்னா, திமுகலையும் ரீல்ஸ் போட்டாங்க, நான் பார்த்ததுல ரீல்ஸும் திமுக ரீல்ஸும் சரி, தாவேக்கா ரீல்ஸும் சரி விகிதமாக தான் இருந்தது. அந்த எண்ணிக்கை என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க வெறும் இது நாள் வரைக்கும் அரசியல் கட்சிகளோட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. திராவிட கட்சிகளாகட்டும் இல்லை எல்லா கட்சிகளும் ஒரு அரசியல் ஐடி விங்கோட ஒரு அரசியல் சார்ந்த நபர்களோட ஐடியாலஜி சார்ந்த நபர்களோட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. தாவேக்கான்றது அவங்க ஆல்ரெடி ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்காக ஒரு எக்கோ சிஸ்டம் உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த எக்கோ சிஸ்டம் அப்படின்றது ஒரு என்ன நடந்தாலும் எந்த தர்க்கம் எந்த லாஜிக்கும் இல்லாமல் அவங்களுடைய கருத்தை வெளில வைக்கணும் அப்படின்றது தான் அந்த எக்கோ சிஸ்டத்தோட ஒர்க்கு. அவங்க 2016 இது பண்ணுறாங்க, 2020 அது ரொம்ப ஆர்கனைஸ்டாக நடக்குது. அது ஒரு கீவேர்டாக மாறுது. நீங்கள் வந்து விஜய் அப்படின்றது வந்து ட்விட்டர்லையோ அல்லது அப்போ இன்ஸ்டாகிராம் அவ்வளோ இதாக இல்லை, ஒருவேளை இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை ஃபேஸ்புக்லையோ ஈவன் செய்திகளில் கட்டுரைகளில் வந்ததுன்னா அவரை பற்றி ஒரு துணுக்கு செய்தி அல்லது ஒரு துண்டு செய்தி ஒரு சிங்கிள் காலம் செய்தி வந்தால் கூட அது ஆன்லைனில் போடுறப்போ அதோட ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். நீங்கள் அன்னைக்கு வந்து தேசிய அளவில் பெரிய செய்திகள்லாம் இருக்கும், ஆனால் நீங்கள் கூகுள் ட்ரெண்ட்ஸ் மேம்க்கு அதில் அதிக அனுபவம் இருக்குது. நீங்கள் கூகுள் ட்ரெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எதுவுமே உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயம் இருக்கும். விஜயோடைய படத்தோட ட்ரீசர் இருந்தது, ட்ரெய்லர் இருந்ததுன்னு ஒரு செய்தி இருக்கும். அது வந்து கூகுள் நியூஸில் வந்து டாப் நம்பர் 1 இருக்கும் இந்திய அளவில். அப்போ அது முக்கியமான செய்தியா, இந்திய நாட்டுக்கு அது முக்கியமான செய்தியான்னு கேட்டால் கிடையாது. அவர் டீசர் வந்ததுக்குன்றது முக்கியமான செய்தியா? அது பிரதமரையோ அல்லது அந்தந்த மாநில முதல்வர்கள் அவர்கள் அறிவிக்கிற திட்டங்களோ அல்லது மற்ற செய்திகளை தாண்டி அது ஒரு முக்கியமான செய்தியாக இணையதளத்தில் வந்து நிற்கும். விஜய் அவர்களுடைய ஒரு 50வது படம் இல்லை 48வது படம் 49வது படத்தோட டீசர் இன்றைக்கு வெளியே வந்தது அப்படின்னு. அப்போது விஜய் அப்படின்ற கீவேர்டு வந்து இன்றைக்கு உருவாக்கப்பட்டதில்லை. விஜய் கீவேர்டு வந்து அது அவர் தேர்தலுக்கு வருவதற்கு முன்பாகவே
திரைத்துறையில் உருவாக்கப்பட்டது. அது சமூக வலைதளங்கள் ஆல்ரெடி ஒரு பெரிய எக்கோசிஸ்டம் இருக்காங்க. அது நியூஸ்லேயும் ஆல்ரெடி அது பிரதிபலிச்சுட்டே இருந்தது, டிஜிட்டல் நியூஸில் பிரதிபலிச்சுட்டே இருந்தது. அதை அது அப்படியே அந்த எக்கோசிஸ்டம் வந்து நீங்கள் பொலிட்டிக்கில் வைக்கும் பொழுது அதை ஹேண்டில் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஒரு ரொம்ப சாம்பிள் நம்பர்ஸை சொல்கிறேன். ஒரு 1 லட்சம் அக்கௌண்ட் வந்து விஜய் ஆதரவாளர்கள் அல்லது விஜய்க்கு ஆதரவாக கருத்து பகிர்றவங்க அப்படின்னு உருவாக்கி வச்சிருக்காங்க. அது வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கலாம், இல்லை மேனுஃபேக்சர்டாக இருக்கலாம். ஆனால் 1 லட்சம் அக்கௌண்ட் இருக்குது. இங்கே ஐடிவிங்கும் அதே தான் பண்ணுவாங்க. ஐடிவிங்கும் ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும், மேனுஃபேக்சர்டு இருக்கும், ஆர்கானிக்கானதும் இருக்கும், மேனுஃபேக்சர்டு இருக்கும். ஆனால் அந்த எண்ணிக்கையை பார்த்தோம்னா அங்கே 1 லட்சம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த நம்பர்ஸ் பார்த்தனால சொல்கிறேன், அந்த கிராஃப் பார்த்தனால சொல்கிறேன், அந்த ஸ்கேல் இங்கே இருக்கும். தாவேக்கு ஆதரவாக கருத்து பகிர்றவங்களோட கிராஃபில் இங்கே இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு அடுத்து இருக்க 2வது கட்சி திமுகவோட கிராஃப் இங்கே இருக்கும். அப்போ அதை விட பரிதாபத்துக்குரியது அதிமுகவோட, அதோட இன்னும் கீழே இருக்கும். அப்போ இங்கே என்னதான் இந்த ஆதரவு அணிகளில் அல்லது ஆதரவு ஐடிக்களில் வந்து நெகட்டிவ் பெனட்ரேஷன் வந்தால் கூட அந்த நெகட்டிவ் பெனட்ரேஷன் இவ்வளோ தான் வரும். இன்னும் திமுகவுக்கு இருக்க மொத்த எக்கோசிஸ்டமும் பாசிட்டிவ் சொன்னால் கூட அவங்களோட இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் தாவேக்கோட மொத்த எக்கோசிஸ்டத்தில் பாதிக்கு பாதி நெகட்டிவாக வந்தால் கூட அவங்களோடது தே வில் ஸ்டில் பி ஹையர் தேன் டிஎம்கே அப்படின்றதான் சோஷியல் மீடியா எக்கோசிஸ்டம் சொல்கிறது. ஸோ அதை வந்து நீங்கள் இதுக்கப்புறம் பிரேக் பண்ணுவோம், நாங்களும் திரும்ப ஐடிக்கள் கொண்டு வருவோம் அப்படின்றதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் சாத்தியம்னு தெரில. அதுக்கு இன்னும் பெரும் உழைப்பு தேவைப்படுது. அதை வந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து கொண்டு வந்து நம்ம சேர்த்துடலாம் அப்படின்லாம் ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா அது ஜாகிரபியாக வந்து இன்னும் அது நேரோ டவுன் ஆகிட்டே வருது. சோஷியல் மீடியா வருது. நீங்கள் ரீஜனல் ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ தூரம் போகிறீங்க, நீங்கள் எந்தெந்த பகுதிகளில் அதை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றது. இவங்க வெறும் தலைநகரை சுற்றியோ அல்லது வெளியிருந்து வர அந்த நம்பர்ஸ் ஹேஷ்டேகை ட்ரெண்ட் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் வெளியிருந்து காசு கொடுத்து பண்ணிடலாம். ஆனால் இன்னும் ரீஜனல் ஸ்பெசிஃபிக்காக போகணும் அப்படின்றது தான். இதில் தான் சொல்கிறோம் திமுக ஹேஸ் டு கெட் பேக் டு இட்ஸ் ரூட்ஸ்ன்னு சொல்கிறோம். அவங்க வழக்கமாக வந்து ஒரு மாநிலம் முழுவதுக்கும் சேர்த்து ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியாலாம் ஒரு சென்ட்ரலைஸ் ஸ்ட்ராட்டஜியாலாம் இருக்காது திமுகவோடது. 2016 ஆகட்டும் அல்லது ஈவன் 2021 வரைக்கும் கூட தொகுதி வாரியான ஸ்ட்ராட்டஜி இருக்கும். தொகுதி வாரியாக ஒரு உத்தியை பின்பற்றுவாங்க, மண்டல வாரியாக சில உத்திகளை பின்பற்றுவாங்க, மண்டல வாரியாக வந்து பிரச்சாரங்கள் உத்திகள் பின்பற்றப்படும். ஆனால் இந்த முறை வந்து பல உத்திகள் அல்ல பல கேம்பெயின் பிளான்ஸ் எல்லாமே வந்து சென்ட்ரலைஸ்டாக இருந்தது. தமிழ்நாடு முழுவதுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளானாக இருந்தது. தமிழ்நாடு முழுக்கும் சென்ட்ரலைஸ்டாக ஒரு செயல் திட்டம் கொடுக்குறாங்க, ஒரு ஒர்க்கிங் பிளான் கொடுக்குறாங்க. அப்போ அதை நோக்கியே கீழே தொண்டர்கள்லாம் ஓட வேண்டியதாக இருந்தது. அவன் பிரச்சனை அவன் தொகுதியில் தெரியும், மகளிர் சுய குழுவில் ஒரு பிரச்சனை இருக்குது, அங்கே போய் நம்ம ஒரு நாள் உட்காந்து பேசி அவங்களுக்கு அசூரன்ஸ் கொடுத்தா அங்கே வந்து அந்த ஒரு 50 வாக்குகளோ 100 வாக்குல பெற முடியும்னு. ஆனால் இங்கே கட்சியிலேருந்து வேறு வேலை கொடுத்துருக்காங்க. நீங்கள் மகளிருக்கு விட்டு இல்லந்தோறும் பெண்களாக அந்த ஸ்கீம் பேர் எக்ஸாக்டாக தெரியல, அதுக்காக நீங்கள் வந்து அந்த பிரச்சாரத்துக்காக கூட்டு போங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த 15 நாள் வந்து கட்சி தொண்டர் வந்து அதுக்காக சுற்ற வேண்டியதாக இருக்குது. இங்கே வேலையை பார்க்க முடியறதில்ல. இன்னொன்று நம்ம வழக்கமாக பார்த்துருப்போம், நீங்களே நடைமுறையில் பார்த்துருந்துருப்பீங்க. தேர்தலுக்கு முன்னாடி, அதாவது தேர்தல் அறிவிச்சும் கூட சில இடங்களில் வந்து ரோடு போட்டுட்டு இருப்பாங்க. நாளைக்கு போலிங் இருக்கும், சின்ன சின்ன சாலை சந்துகள்லாம் சாலை மோசமாக இருக்கிற இடங்கள்லாம் ரோடு போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா இது வந்து அமைச்சர்களுக்கு கீழே வருமா, இல்லை வந்து சட்டமன்றத்தில் எம்எல்ஏயோட பொறுப்பான்னு கேட்டால் அது வந்து உள்ளாட்சிகளோட தான் வரும். அந்த கவுன்சிலரோ அல்லது அந்த மண்டல தலைவரோ அல்லது மேயர் அவர்களோட பொறுப்பில் தான் வரும். ஆனாலும் கூட அதை புஷ் பண்ணி எம்எல்ஏக்களோ அல்ல அமைச்சர்களோ இந்த ஏரியாவில் இந்த ஒரு குறை இருக்குது, இதனால வந்து ஒரு கோபம் வரும், இதனால ஒரு 50 ஓட்டு போகும், இதனால ஒரு 100 ஓட்டு போகும்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாடி வந்து தேர்தல் அறிவிச்சதுக்கப்புறம், தேதி அறிவிச்சதுக்கப்புறம் நடக்கும். பல இடங்களில் போராட்டம் நடக்கும். மாற்றுக் கட்சியினர் வந்து பாருங்க, எலெக்ஷன் அனௌன்ஸ்க்கு அப்புறம் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ரோடு போட்டுட்டு இருக்காங்க, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து இந்த சாக்கடை பணிகள் எல்லாம் வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு போராட்டம் நடக்கும். இந்த வாட்டி அந்த மாதிரி போராட்டம் நடக்கவே இல்லை. ஏன் நடக்கலைன்னா, ஏன்னா தேர்தல் அறிவிச்சதுக்கப்புறம் இவங்க அந்த வேலைகளும் பண்ணலை. அப்போ இந்த சாலை இந்த கோம்லாம் இன்னும் அக்ரிவேட் ஆகும். இது எல்லாத்தையும் வந்து கணிக்க தவறி இருக்காங்க. ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ண விளைவாக நடந்திருக்கு. அதை திமுகவின் இளைஞரணி செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களே ஒத்துருக்காரு. நம்ம கொசுவோட போராடிட்டு இருந்திருக்கோம், ஆனால் வந்து ஒரு பெரிய யானையே இருந்திருக்கு, அதை நம்ம பார்க்காம இருந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ அதனால தான் நடந்திருக்கே ஒழிய வெறும் சோஷியல் மீடியா வச்சுருந்துருக்காங்க அப்படின்னா ஒரு அரை நிறையா வந்து ஒரு சோஷியல் மீடியா ஐடிவிங்க வச்சு வேறு யார் வேணால் வந்துடலாம். ஆனால் அது உண்மை இல்லை அப்படின்றது, அது வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாமல், உண்மை ஏற்றுக்கொள்ளாமல் நம்மளே சமாதானப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு பதிலாக தான் பார்க்குறேன். தாவேக்காவை எல்லாருமே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தேர்தலுக்கு பின்பு வைக்கக்கூடிய பெரும்பாலான விமர்சனங்களாகவும் கருத்தாகவும் இருந்துட்டு இருக்கு. வாக்குறுதிகளாக இருக்கட்டும், அதன் பிறகு திமுகவை எதிர்த்து அவங்க ஒரு பிரச்சாரங்கள்லையும் தாவேக்கா பேசினதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி திமுக எந்த விஷயத்தை கணிக்க தவறிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். விஜயோட வெற்றிக்கு அது உதவி இருக்கு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, திமுகவும் சரி மற்ற எல்லா அரசியல் கட்சிகளுமே நீங்கள் ஒரு சிலர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஏதோ ஒரு சிக்கல் வருங்கிற அளவுக்கு கணிச்சாங்க. அப்பயும் தாவேக்கா ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற லெவலுக்கு போகலை.
எல்லாரும் கோட் பண்ணக்கூடிய ஐ திங்க் ஒரு ஆக்சிஸ் மைண்டாகவும் கூட தாவேக்காக்கான எண்ணிக்கை கரெக்டான அவங்க அடுத்து குறிப்பிட்டது திமுகவுக்கும் ஏறத்தாழ 90 சீட்டுகள் வரைக்கும் குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது இப்போ எல்லாம் அதிமுக 20-30 தான் அப்படின்னாங்க. ஸோ எல்லா வகையிலும் எல்லாமே ஒரு கன்வென்ஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லை கன்வென்ஷனல் எலெக்ஷன் வழக்கமாக எப்படி நடக்குமோ அப்படியானது இந்த தேர்தல் அப்படின்னு எல்லோரும் நினச்சி அந்த ஒரு ப்ரியர் பயஸோடவே நம்ம எல்லாரும் அதை பார்த்துட்டோமோங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. வழக்கமாக தேர்தல் ஒரு கட்சி நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்ட பிறகு கட்டமைப்பை உருவாக்கி கொள்ளுதல் அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு விஷயமாக இருக்கிறது. சமீபத்திய இந்திய தேர்தல்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பாக தமிழ்நாடு சென்றைக்காகவும் அப்படி தான் கட்டமைப்பை உருவாக்குவதற்கு மிக நீண்ட காலம் ஒர்க் பண்ணி இயக்கமாக கட்டி நீங்கள் ரிவர்ஸில் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு விஜயகாந்த் அவர்களும் சரி விஜய் அவர்களும் மக்கள் இயக்கமாக கட்டி அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு வந்தாங்க. அந்த கட்டமைப்பு அடுத்த கட்டத்துக்கு எலிவேஷனுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாலும் அந்த யூஸ் ஆனது எப்படி எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு கட்சி ஃபார்மேட்டுக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆச்சுங்கிற கேள்வி இருக்குது. எம்ஜிஆருக்குன்னா அவருக்கு அதிமுக தொடங்குவதற்கு முன்பாக எம்ஜிஆர் மன்றங்களாக கிளை இருந்தது. இந்த மாதிரிலாம் இல்லைங்கிறதுனால ஸோ ஆப்வியஸாக அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு எல்லோருடைய அந்த முன்முடிவு அப்படிங்கிறது தொடக்கத்திலே இருந்தது. ஆனால் இல்லை என்னன்னா அப்படியான நிர்வாகம்லாம் இல்லாமல் இல்லை அவங்கக்கிட்ட. சாரி குறுக்கிடறதுக்கு மன்னிக்கணும். 2 விஷயம். ஒன்று வந்து அவர் சொன்னதில் வந்து எல்லாரும் தோற்றம் தான். அந்த கணிப்பில் வந்து இப்போ நான் ஏதோ முன்னாடி வந்ததுக்கப்புறம் இந்த கட்டமைப்பில் இருந்துச்சுன்னு சொல்கிறது வந்து முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு வச்சிருந்து நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு வரேன்லாம் இல்லை. எனக்கும் தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு கன்வென்ஷனல் ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கும்ல. ஒரு 3 பேர் போட்டிடுறாங்க, அவங்க என்ன உழைப்பு செலுத்துறாங்களோ அதுக்கேற்று தான் வந்து அறுவடை பண்ண முடியுன்றது. ஏன்னா அப்படி தான் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் பிரச்சாரம் பண்ணி மக்கள் நம்பிக்கையை பெற்று ஏதோ ஒரு விஷயத்த கொள்கையை முன் வச்சோ அல்லது அவங்களோட நலத்திட்டங்களை முன் வச்சோ அப்படி சொல்லி தான் வாக்குகளை வென்றெடுத்திருக்காங்க. அப்படி இவங்க எதுவுமே பண்ணவே இல்லையே, மக்களை போய் சந்திக்கவே இல்லையே. அப்போ எதை வச்சு முன்னெடுத்தாங்க, எதை வச்சு பெறுவாங்கன்றப்போ அதுக்கு மக்கள் நம்பிக்கையை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு அனுமானிச்சிருக்கோம். 2வது, இது வரைக்கும் வந்து யாருமே வாக்களிச்சவங்க வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டால் அவ்வளோ வெளிப்படையாக வர மெதுவாக தான் சொல்லுவாங்க, காதில் சொல்லுவாங்க, இல்லை தம்பி அது எதுக்குன்னு சொல்லி விலகி போகிறவங்க இருக்காங்க. ஆனால் இந்த முறை வந்து வாக்களிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் இவங்க ஆதரவாளர்கள் வெளிப்படையாக சொன்னாங்க. பல பத்திரிகையாளர்கள் வெளிப்படையாக நாங்கள் வந்து தாவேக்கு ஆதரவாளர்கள் வெளிப்படுத்திக்கிட்டாங்க. பல டிவி விவாதங்களில் சொல்கிறாங்க, அல்லது நம்ம வாக்ஸ்போக் எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ட்ரெஸ் கோடு போட்டு போய் வாக்களிச்சிருக்காங்க. இதெல்லாம் புதுசாக இருக்கப்போ ஓகே இந்த தலைமுறையினர் வந்து அதை வெளிப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதெல்லாமே ஓட்டா ஷிஃப்டாக இருக்குன்றது யாரும் பார்க்கல. ஏன்னா நம்மளுடைய கன்வென்ஷனல் திங்கிங்கில் படித்தாதான் பாஸ் ஆக முடியும். நீங்கள் வந்து ஒரு ஏக்கரில் இந்த உதாரணங்கள் பலரும் சொல்லியிருக்கேன். இங்கே 1 ஏக்கரில் பயிர் பண்ணோன்னா 1 ஏக்கரில் அறுவடை பண்ண முடியும். நான் 1 ஏக்கரில் பயிர் பண்ணிட்டு நான் வந்து 10 ஏக்கரில் அறுவடை பண்ணேன்னு யாராவது வந்து நம்ம மட்டும் சொன்னால் நம்ம நம்ப மாட்டோம். ஒரு நல்ல அத்லெட்டோட ஒரு எந்த பயிற்சியும் இல்லாத ஒரு வந்து ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்கிறார், யார் ஜெயிப்பாங்கன்னு உங்ககிட்ட கேட்டால் கண்டிப்பாக வந்து அந்த அத்லெட் தான் ஜெயிப்பாருன்னு எல்லாரும் சொல்லுவோம். யாருமே வந்து எந்த பயிற்சியும் இல்லாமல் ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு வந்து ஜெயிப்பாருன்னு சொல்ல மாட்டோம். இதுதான் கன்வென்ஷன் ஸ்கூல் ஆஃப் தாட். அந்த பார்வையில் இருந்தால் இதை நம்ம முன் வச்சோம். அதனால நானும் வந்து முன்னாடி பேசுகிறப்போ நம்ம போஸ்ட் போல் அனலைஸ் பண்ணுறப்போ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீ போல நமக்கும் அது தெரியல, யாரும் எதிர்பார்க்கல. அதனால அதோட உடன்படுறேன் நான். 2வது, இந்த எம்ஜிஆர் மன்றம் சார்ந்து எம்ஜிஆர் அதிமுக கட்சி ஆரம்பிக்கிறப்போ மன்றங்களா இருந்தது, அதுக்கப்புறம் கட்சியா மாற்றுறாங்க, ஒரு கட்டமைப்பு இருந்தது. இவங்களுக்கு தாவேக்காக்கு இல்லை அப்படின்றாரு. அதுல நான் முரண்படுறேன். அதுல மாற்றுக்கிறது இருக்கு. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிக்கிறப்போ கட்சியை ஒரே நாள்ல வந்து ஒரு அறிவிப்புல வந்து 18,000 எம்ஜிஆர் மன்றங்களை வந்து ஒவ்வொரு நைட்ல வந்து கட்சி கிளைகளாக மாறும் அறிவிச்சாங்க இல்லையா. தாவேக்காக்கு என்னன்னா 20,000 கிளைகள் இருக்கு விஎம்ஐல. இன்னொன்னு அவங்க வெறும் விஜய் மக்கள் இயக்கமா வரல, விஜய் ரசிகர் மன்றம், அதுக்கப்புறம் விஜய் நட்பணி மன்றம், அப்புறம் விஜய் மக்கள் இயக்கம், ஒரு 3 பரிமாணங்கள்ல மாறி வந்திருக்கு. இந்த 3லயுமே வந்து ஏறத்தாழ 20,000 கிளைகள் இருந்திருக்கு. அப்போ அந்த 20,000 கிளைகளும் ஓவர் நைட்ல கட்சி கிளைகளாக மாறி இருக்கு. அப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்ததை விட கட்சி கட்டமைப்பு இங்கே இருந்திருக்கு. அவங்களுக்கு இல்லாமல் இருந்தது என்னன்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, எம்ஜிஆர் அவர்கள் ஒரு 15-20 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் இருக்கு. அவர் அவரோட திரைப்படத்திலையும் அரசியல் பேசியிருக்காரு, அதுவும் ஹார்ட்கோர் திராவிடியன் பாலிடிக்ஸ் பேசியிருக்காரு. அவங்க திமுக கட்சி கொடியை வந்து ஒரு படத்தில் வர்றதுக்கு தடை விதிக்கிறப்போ அதை வந்து லீகலா இல்லை, கேரளாவில் இப்படி ஒரு படத்தில் இப்படி வந்திருக்கு, அதனால அதை வைக்கலாம்னு சொல்லி லீகலா ஃபைட் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட திரைப்படத்திலையும் வந்து அரசியல் பேசியிருக்காரு, அவரோட இயக்கம் வந்து அரசியல் படுத்தியிருக்காரு அவங்க அந்த 18,000. ஆனால் இங்கே என்னன்னா இவங்க ஒரு என்ஜிஓவாக தான் செயல்பட்டு இருந்திருக்காங்க. காலையில் உணவளிக்கிறதாகட்டும், இல்லை ஈவினிங் வந்து ஈவினிங் டியூஷன் எடுக்கிறதாகட்டும், இந்த மாதிரி ஒரு என்ஜிஓவாக செயல்பட்டவங்க அரசியல் கட்சியாக ஆகியிருக்காங்க. அதனால நம்மளால இவங்களை வந்து பார்க்க முடியலன்றதான் என்னோட பாயிண்ட். அது ஒன்று மட்டும் தான். அதில் என்னன்னா, நாங்கள் மீன் பண்ண வந்தது அஃப்கோர்ஸ் அங்கே 18,000 கிளைகள் அப்படியே மாதிரி 20,000 ஆகுதுனாலும் அதற்கு முன்பாக எம்ஜிஆர் மன்றங்களாக இருந்தவைகள் வெறும் சினிமா ஒர்க் மட்டும் பண்ணலை,
திமுகவுக்கான ஒரு அன்அஃபிலியேட்டட் அணி போல தான் அவங்க செயல்பட்டாங்க. கட்சி சார்ந்து இயக்கம் சார்ந்து செயல்பட்டுருக்காங்கங்கிற ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் பூத் ஸ்லிப் கொடுக்கறது, இதெல்லாம் ஹேண்ட் ரிட்டனாக எழுதுறது, போஸ்டர் ஓட்டதில் தொடங்கி அவங்க அந்த பணிகளில் இருந்திருக்காங்க. இங்கே வந்து இது டெபியூவாக அவங்க பாலிடிக்ஸுங்கிறது இவங்களுக்கு டெபியூ அப்படிங்கிறதாக தான் நம்ம முன்கூட்டியே அனுமானித்தது. அந்த இடம் அது அப்படியே கன்வெர்ட் ஆகுது, அதோட எண்ணிக்கை கூட இருந்ததுங்கிறது ஆப்வியஸாக அவங்களுக்கான கிரெடிட் தான். நம்ம தவற விட்ட இடம் இவங்கெல்லாம் இன்னெக்ஸ்பீரியன்ஸுங்கிற இடத்துல இருந்து நம்ம அதை பார்த்ததில் ஒரு பார்வை இருந்திருக்கு. பட் இப்போ அதை தாண்டி உள்ளே போகும் பொழுது இந்த முடிவு அப்படிங்கிறது வெறும் கடந்த 5 ஆண்டுகளுக்கான திமுக ஆட்சிக்கான தீர்ப்பா, அல்லது 50 ஆண்டுகளை கடந்து இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளினுடைய அந்த திசை வழி போக்கின் மீதான அயற்சிக்கான ஒரு அக்யூமுலேட்டட் எஃபெக்டா, எது எவ்வளோ பர்சன்டேஜ் ஜாஸ்தி? அதாவது ரிவர்ஸில் சொல்லணும்னா இது விஜய் அவர்களுடைய பலமாக திமுக அதிமுகவின் பலவீனமான கூட நீங்கள் வச்சுக்கலாம் ப்ரொபோர்ஷன். அது ஒவ்வொருவருடைய பார்வை சார்ந்து. ஆனால் இதில் வந்து பல்வேறு விதமான காரணிகள் ஒருங்கிணைந்து இந்த முடிவை நோக்கி நகர்த்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த இடம் தான் நம்ம பலரும் தவறவிட்ட இடம். பலரும் இல்லை, ஏறத்தாழ உங்களுக்கு 99.99% பேர் கன்வென்ஷனலாக பாலிடிக்ஸை பார்த்த எல்லோரும் தவறவிட்ட இடமாக இருக்கிறது. இப்போ இன்றைக்கி ஒப்பீட்டுக்கு எல்லாரும் ஆக்சுவலாக ரவிக்குமார் அவர்கள் சிஜேபி வந்தப்பே அவர் சொன்னார், இந்தியாவின் தாவேக்காவாக மாறுகிறதா காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்லாம் கேட்டிருந்தார். அந்த இடம் இங்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆகட்டும், இதற்கு முன்பாக புதிய நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ளே போய் அந்த வண்ண புகை போக்கி இது பண்ணவங்களாகட்டும், ஒரு ஆங்க்ரி யூத் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் சினிமாவுக்கான கதைக்களமாக இருந்தது. நீங்கள் அமிதாப் பச்சன் அந்த காலகட்டங்களாகட்டும், அதுக்கு பின்னாடி அந்த ஒரு ஆங்க்ரி யூத்துங்கிறது ஒரு 80s 90s வரைக்குமே உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டோரி லைனப் இருக்கும். அப்படியான இடத்துல இருக்கக்கூடிய சிஸ்டம் மீது, பொலிட்டிக்கல் கிளாஸின் மீது, அரசியல்வாதிகளினுடைய அந்த வர்க்கத்தின் மீதே அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்களுடைய குரல் ஏதோ ஒரு புள்ளியில் குவியுது. அதற்கான வடிகாலை இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், அல்லது அதுக்கான நம்பிக்கையை இவர்கள் விதைத்திருக்கிறார்கள் என்ற இடத்துல இருந்து தான் இந்த சக்ஸஸை பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் அதே போல இன்னொன்று, திமுக மீதான அதிருப்தி, ஏற்கனவே இருந்த அரசு மீதான அதிருப்தியும் ஒரு முக்கிய காரணமாக இல்லை. அரசு மீதான அப்படிங்கிறத தாண்டி நிறைய இடங்கள்ல அடிப்படை வசதிகள் இல்லாம இருக்கிறது, நிறைய ஊர்களுக்கு கரண்ட் இன்னைக்கு வரைக்கும் வராம இருக்கிறது, தேவையான வசதிகள் செஞ்சு கொடுக்காம இருக்கிறது அப்படின்னு நிர்வாகம் மீதும் அதிக குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்ப நிறைய மக்கள் அதை வெளிப்படுத்துறதை நம்ம பார்த்திருக்கோம். கடந்த ஆட்சியில் எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கல, அரசு எங்களுக்கு இதெல்லாம் செய்யல அப்படிங்கிற ஒரு அதிருப்தியும் இருக்குல்ல, அதையும் தானே நம்ம எடுத்துக்கணும். வெறும் விஜயனுடைய அந்த ஸ்டார்டம் மட்டுமே இந்த வெற்றிக்கு காரணம் இல்ல. திராவிட கட்சிகளிடம் போதாமை இருக்கிறது. அந்த போதாமையை சரி செய்யாததற்கான விலையைத்தான் இன்றைக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதுல மாற்று கருத்தே கிடையாது. என்ன விஷயம்னா, இப்போ இது எல்லாமே மிக்ஸ்டு பேக் தான். அதன் பிறகும் ஸ்டார்டம் மட்டுமே காரணம் காட்டுறது சரியான ஸ்டார்டம் மட்டும் இல்ல, நான் சொல்றது விஜய் கான்ஃபிடன்ஸை கொடுத்துருக்காரு. இவங்க 2 பேருக்கு மாற்றி கொடுத்து செய்யலைன்னும் பொழுது லெட் அஸ் கோ ஃபார் அ நியூ பிளேயர் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க போயிருக்காங்க. நம்பிக்கை வந்திருக்கு. பொறுமையா செஞ்சாலும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை கண்டினியூ ஆகும். புது பிளேயர், நான் திரும்ப சொல்றேன், எம்எல்ஏ யாருன்னே தெரியாத போது அவரின் மீது 5 ஆண்டுகள் கழிச்சு எப்படி ஆன்டி இன்கம்பன்சி வரும்? எம்எல்ஏ யாருன்னே தெரியாம ஓட்டு போட்டவங்க 5 வருஷம் கழிச்சு எம்எல்ஏ புதுசா வந்திருக்காங்க, கண்டிப்பா செய்வாங்க, மாற்றத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம். செய்ய மாட்டாங்கன்னு நம்ம சொல்லல. மக்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்கிறதே விவாதத்துக்குரியதுங்கிறேன், டிபேட்டபிள் அப்படிங்கிறேன். 5 வருஷம் முடிஞ்சு 5 வருஷம் போதுமான அவர் கேட்டாருன்னா அதை கூட அவங்க ஏற்றுக்கிட்டு திரும்ப வாய்ப்பு கொடுக்கலாம். இல்லை அந்த 5 வருஷத்துலேயே எதுவும் செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வரலன்னு கூட அவங்க மாற்றி போட்டு போயிடலாம். ஆனால் இதெல்லாம் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சார்ந்து இனிமேல் வந்துட போகுது. பட் முன்கூட்டியே இதை இடத்துல நம்ம எடுக்கும்போது இந்த கட்சிகளுடைய போதாமை, அவர்களுடைய மிதமிஞ்சிய கான்ஃபிடென்ஸ் இருந்திருக்கு. ஓவர் கான்ஃபிடென்ஸுங்கிறத தாண்டி அது ஓவர் த போர்ட் போய் அவங்க செயல்படுத்திய விதம், பப்ளிக்கோடு இருக்கக்கூடிய கனெக்ட் எல்லா வகையிலும். நீங்கள் அதுக்கு உதாரணம் நீங்கள் கலைஞர் இருந்து எடுக்கணும்னா, அவர் மல்டிபிள் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பார். ஒரு சாதாரண தொண்டன் போய் அறிவாலயத்தில் நின்றுட்டு இருந்தானா என்ன யான்னு கூப்பிட்டு சொல்லி கேட்டு அது ஒரு வே ஆஃப் இன்ஃபர்மேஷன் கனெக்ட் ஆகும். ஒரு பப்ளுக்குள்ளே போய் இந்த தலைவர்கள் சிக்கியது என்பதும் ஒரு காரணம். அது எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும் அல்லது ஸ்டாலின் அவர்களாகட்டும், அவர்களுக்கான அந்த பல்வேறு விதமான வழிகளை ஓப்பன் பண்ணாமல் விட்டதுங்கிறது அவர்களுக்கான இந்த தேர்தல் முடிவை, இந்த தோல்வியை கொடுத்து இருக்கிறது. பட் கோர்ஸ் கரெக்ஷன் அப்படிங்கிறது அது அவங்க இதுக்கப்புறம் பார்த்துக்க போகிறாங்க. ஆனால் இங்கே ஆளுங்கட்சியை நோக்கி நம்ம நகர்றோம்னா, அந்த ஸ்டார்டம் என்பது, நான் திரும்பவும் சொல்கிறேனே, இன்றைக்கு உடச்சி பேசினோம்னா எலெக்ஷனுங்கிறதே ஆர்ட் ஆஃப் மேனிப்புலேஷனாக மாறி போச்சு. லெட் த பெஸ்ட் மேனிப்புலேட்டர் வின்ங்கிற நிலைக்கு தேர்தல் நகர்ந்து விட்டதுங்கிறது தான் அது முகத்தில் அடி அறையக்கூடிய ரியாலிட்டியாக இருக்குது. அப்போ நீங்கள் வெறுமனே ஒரு சாராரை மட்டும், அப்போ இவ்வளோ நாள் செஞ்சு தரேன்னு சொன்னீங்களே செய்யலையேன்னு இன்றைக்கு முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது மக்கள் மறிக்கலையா? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கூட 2-3 முறை பண்ணாங்க. செல்லப்பிறந்தைக்கு இங்கே போகும்போது அவருடைய வாகனத்தை மறித்து நீங்கள் ஏன் பண்ணலன்னு கேட்டாங்க. இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய இடங்களாக இருந்தது. பட் இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் வாய்ப்பை கொடுங்க, இல்லைன்னா திரும்ப கேளுங்கன்னும் போது
அணுக முடியாத இடத்தில் திமுக அதிமுக, அதாவது எந்த காங்கிரஸை வீழ்த்தி திமுக வந்ததோ அதனுடைய பண்பு நலன்களோடு திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் இவங்கெல்லாம் போய் நின்னதுங்கிறது அவங்களுக்கான வீழ்ச்சிக்கு காரணமாக மாறி இருக்கிறது. தாவேகா ஆட்சி அமைஞ்சிருக்கிறதுக்கு காரணமே திமுக தான், எங்க தயவுல தான் இன்னைக்கு ஆட்சியே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத திமுக தலைவரும் திமுக கட்சியை சார்ந்தவர்களும் முன்வைக்கிறத நம்ம பார்த்திருப்போம். கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷன்ல தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா இருக்கு. திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறது தான் கூட்டணி ஆட்சி பத்தி கடந்த காலத்துல கேள்விகள் எழுப்பும் போது அவங்க சொல்லக்கூடிய பதிலாகவும் இருந்திருக்கு. ஸோ அதை உடைச்சு ஒரு புது விஷயத்த விஜய் இந்த இடத்துல கொடுத்திருக்காரு. அது பெரும்பான்மை இல்லாத போதிலும் அதை ஒரு காரணமாகவும் சொல்றாங்க. பெரும்பான்மை இல்லாதனால கொடுத்திருக்காரு, இதே பெரும்பான்மை இல்லைன்னா அந்த விஷயத்தை அவர் பண்ணியிருக்க மாட்டாரு அப்படிங்கிற விமர்சனங்களும் வைக்கப்படுது. பட் அந்த இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு விஷயத்தை உடைச்சு இப்போ புதுசாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா மேம்? அதை நம்ம வரவேற்கணுமா, இல்லை இதை எப்படி பார்க்கலாம் மேம்? இந்த இம்ப்ளிமெண்டேஷனை கடந்த காலங்களில் 2 திராவிட கட்சிகளும் சமூக நீதி அரசியல் பேசின கட்சிகள் செஞ்சிருந்தாங்கன்னா இந்த வரலாறை ஒரு புது கட்சிக்கு, அதுவும் வந்து அரசியல் அவங்க மயப்படுத்தாமல் உருவான ஒரு கட்சி அந்த கட்சி. நீங்கள் இன்னைக்கு பாருங்களேன், எந்த அமைச்சர்கிட்ட இதெல்லாம் அவங்க கடந்த காலங்களில் அவங்க தலைவர் பேசினது குறித்து, கச்சத்தீவு குறித்து கேம்பெயினில் இன்றைய முதலமைச்சர் பேசியிருக்கிறார், திமுக மீது விமர்சனங்களை வச்சிருக்கிறார். அப்படின்னா கச்சத்தீவு குறித்து சம்பந்தப்பட்ட அதே மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட அது சம்பந்தமா ஒரு கேள்வியை எழுப்பினா நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற பதில் வருது. பல இடங்கள்ல நோ கமெண்ட்ஸ் தான் அவங்களோட பதிலா இருக்கு. சரி, அவங்க நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் பண்றாங்க, ரீட் பண்றாங்க, அதை படிச்சுட்டு வந்து திரும்ப சொல்ல போறாங்களா, இல்ல இதையெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு அவங்க எதுலையாவது அரசியல் நிலைப்பாடை வெளிப்படையா சொல்றாங்களான்னா எதுலையும் சொல்லலைங்கிறது தான் இங்க பிரச்சனை. அதாவது தலைமைச் செயலகத்தோட ஒர்க் என்ன, ஒரு அமைச்சரவை கூட்டம்ங்கிறது என்ன, அமைச்சர்கள் நடத்துக்கிற மாவட்ட ஆட்சியர்களோட கலந்து நடத்துகிற அந்தந்த மாவட்டங்களுக்கான கூட்டம் என்ன, தாவேக்காங்கிற கட்சியுடைய கூட்டம் என்ன அப்படிங்கிற தெளிவு இல்லாம எல்லா இடங்கள்லயும் குழப்பங்கள் இருக்கு. இல்ல நம்ம முன்பே குறிப்பிட்ட மாதிரி ஒரு மாதம் தான் ஆகுது. அந்த இடத்துல இருந்து தான் நான் கேட்கிறேன். இப்ப தலைமைச் செயலகத்தோட ஒர்க்ல மாவட்ட செயலாளர்கள் உள்ளர வர வேண்டிய தேவையில்லை. அது அந்த மாதிரியான ஒரு இரண்டையும் பிரிச்சு அவங்க பாக்குற இடத்துக்கு முதல்ல நகரணும். இல்லைன்னா இது திரும்ப ஒரு கயோசா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னா தெளிவான தகவல்கள், இதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து வச்சது அதிகாரப்பூர்வ தகவலா அந்த கட்சியிலேருந்து எதுவுமே வரமாட்டேங்குது, எல்லாமே தகவலா வருது அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சாங்க. அப்ப அது ஒரு கட்சி, அந்த கட்சிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத அவங்க தேர்தலை சந்திக்கிறது தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா இப்போ ஒரு மக்கள் வந்து உங்ககிட்ட ஒரு பெரிய பொறுப்பை தூக்கி கொடுத்துருக்குறாங்க. அப்ப நீங்க வந்து அந்த இடத்த நோக்கி நகரும் பொழுது நீங்க வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு யாராவது ஒரு ஸ்போக்ஸ் பர்சன், மினிஸ்டர் தொடர்ந்து வந்து அரசுக்கு மக்கள் கிட்ட இருக்கிற அன்னனைய பிரச்சனை சார்ந்த கிளாரிட்டிகளை கொடுக்க வேண்டியது இருக்குது. இன்னொன்னு, நீங்க கூட்டணி அரசு அமைச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க வச்சுட்டு இன்னொரு பக்கம் அவங்க எப்படி இதை அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வரக்கூடிய விமர்சனங்கள் இருக்குல்ல, அது குதிரை வேக குதிரை பேரம் என்ன வார்த்தைகள் வேணா போட்டுக்கட்டும், அதுக்குள்ள எனக்கு நான் மாற்று கருத்து இருக்கு. ஆனால் போஸ்ட் அலையன்ஸுங்கிறது ஒரு பார்ட்டிக்கு வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி உதாரணம் மகாராஷ்டிரால இருந்திருக்கு, பல மாநிலங்கள்ல இருந்திருக்குங்கிற இடத்துல இருந்தே தான் நான் அதை என்டாஸ் பண்ணி தான் பேசுறேன். போஸ்ட் அலையன்ஸ் நடக்காமலாம் எங்கேயுமே இல்லை, ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் கட்சியை உடைக்கும் பொழுதுதான் அது பிரச்சனையாகுது. நீங்க போஸ்ட் அலையன்ஸா ஒரு பார்ட்டியை இணைச்சுக்கிறதுக்கும் ஒரு பார்ட்டியோட ஃப்ராக்ஷனை நீங்க கூட்டுக்கிற, இப்ப ஏக்நாத் சிண்டே ஃபார்முலா மாதிரி இல்ல அது வந்து அஜித் பவார் ஃபார்முலா மாதிரி ஒரு ஃபார்முலாவை இங்க ஏடிஎம்கேக்குள்ள ட்ரை பண்ணாங்க இல்லையா, அதுதான் இங்க பிரச்சனைக்குரிய ஒன்றா பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த இடத்துல தான் வந்து கான்ஸ்டிடியூஷனை பேச வேண்டியதா இருக்குது. இன்னைக்கு சபாநாயகர் சொல்றாரு இல்லையா, அந்த 21 பேர், அதுவும் வந்து கட்சி தலைமையே மன்னிப்பு கடிதம் கொடுத்ததுனால அவங்க மேல ஆக்ஷன் இல்லைன்னு சொல்ற இடத்துக்கு தான் சபாநாயகர் நகர்கிறார். அந்த இடத்துல 21 பேர் மேல இல்ல, அந்த 4 பேர் மேல ஆக்ஷன் அப்படிங்கிறார். சோ இந்த ஃபேக்டர்ஸ், ஏக்நாத் ஷிண்டே ஃபேக்டர்ஸ், இதையெல்லாம் வந்து ஒரு புது கட்சி ஒரு பக்கம் அவங்க வைக்கிற பிம்பம் என்னன்னா, அரசியல்ல நாங்க புதுசு, எங்களுக்கு டைம் கொடுங்க, டைம் ஸ்பேஸ் கொடுங்க, இன்டர்ன்ஷிப் பீரியட் மாதிரி நாங்க இருக்கோம் அப்படின்னு அதை கத்துக்கிறதுக்கான முயற்சி இருக்கிற ஒரு பிம்பத்தை கொடுக்குறாங்க. ஆனா அவங்களோட போஸ்ட் அலையன்ஸ் அவங்க மேக் பண்ண விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு அரசியல் பார்ட்டி செய்யக்கூடிய, ஒரு அரசியல் கட்சி செய்யக்கூடிய வேலையே செய்யறாங்க. ஸ்ட்ராட்டஜி பிளான்ஸ்லாம் அதே மாதிரி வந்து நான் பிரபா சொன்னதுல நான் இன்னும் 2 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண விரும்புறேன். அந்த சோஷியல் மீடியாவை வந்து டிஎம்கே கண்டிப்பாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்கு. அவங்க ஐடி விங் வந்து அவங்க கிட்டையும் வார் ரூம் இருந்தது, அவங்களும் அதிக விளம்பரம் கொடுத்தாங்க, எல்லாமே இருந்துச்சு இல்லை. ஆனா இவங்களோட ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, இந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை வந்து எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் மாடலாக போக ஆரம்பிச்சுது. எல்லா மாநிலம் அதுக்கப்புறம் அந்த மகளிர் உரிமை தொகை அறிவிக்கப்பட்ட
பிறகு வந்த பல மாநிலங்கள்ல அது வந்து அங்க ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணிச்சு. அதை அறிவிச்சவங்களுக்கு தான் அங்க ஆட்சியும் கிடைச்சது. பாஜக இதை இங்க விமர்சிப்பாங்க, ஆனால் அவங்க பாஜக எங்கெல்லாம் டபுள் இன்ஜின் சர்க்காரா வந்தாங்களோ மத்திய பிரதேஷ் உட்பட பல இடங்கள்ல அவங்க அதை அங்க கொடுத்துருக்குறாங்க. அப்ப இந்த மகளிர் உரிமை தொகையை அடிச்சாதான் டிஎம்கேவை வின் பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வைத்த நரேஷன் தான் பெண்கள் பாதுகாப்பு. பெண்கள் பாதுகாப்பு வந்து நிர்பயா அப்போ மட்டும்தான் இருந்துச்சா? பெண்கள் பாதுகாப்பு அதுக்கு முன்னாடியும் இல்லை, இப்பயும் இல்லை. அது எப்போதுமே அப்படிதான் இருக்கு. அது வந்து ஒரு பாலிடிக்ஸா ஒரு அரசியல் கட்சி ஆளுங்கட்சி மேல பிளேம் கேம் பண்ணிட்டு மட்டும் போயிட்டு இல்லை சட்டத்தை வலுவாக்கிட்டோம்னா மட்டும் அதுக்கு தீர்வே கிடையாது. பட் ஆனால் இங்கே என்னன்னா அதை லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவா மட்டுமே பெண்கள் பாதுகாப்பை பார்க்கறதுன்னு ஒரு இடத்துல தான், அதாவது அழகா வந்து மகளிர் உரிமை தொகை மகளிருக்காக கொடுக்கப்பட்ட ஸ்கீம்ஸ் வெர்சஸ் இங்கே நடக்கக்கூடிய லா அண்டர் பெண்கள் தொடர்பான பிரச்சனைகள் அப்படின்னு வச்ச இடத்த ஸ்ட்ராட்டஜியை சோஷியல் மீடியாவில் ரொம்ப கரெக்டாக பண்ணாங்க. இன்னொன்று, நீங்கள் அதிமுகவில் பெண்கள் இருப்பாங்க, திமுகவுலையும் பெண்கள் இருக்கிறாங்க, எல்லா கட்சிகள்லையும் பெண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் அணி மகளிர் அணி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் தாவேக்காவுக்கு உருவாகி இருக்கிற பெண்கள் அணி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோடு மேப்பை கொடுக்குறாங்க. அதாவது பெண்கள் வந்து கட்சி துண்டை போட்டுக்கிட்டெல்லாம் வெளியில் போக மாட்டாங்க. மகளிர் அணி கூட்டமே நடந்தாலும் புடவை கட்டிட்டு வருவாங்க, அன்னைக்கு கட்சிக்காரங்க கொடுப்பாங்க அந்த புடவை, அப்படி தான் இருக்கு. ஆனால் அந்த சிஸ்டம் நரேஷனையே மாத்துறாங்க. ஒரு பொண்ணு யூஎஸ்லேயோ யூகேலேயோ இருந்துக்கிட்டு இந்த துண்டை போட்டுக்கிட்டு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸில் பேசுறாங்க. சோ அவங்க வந்து அந்த எல்லோ ரெட்டை வந்து எல்லா இடத்துலயும் பொசிஷன் பண்றாங்க. அதன் மூலமா பெண்கள் வந்து ஓப்பனா அரசியல் பேசுறாங்கன்னு, அது சரி தப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவங்க இன்னும் சொல்ல போனா ரொம்ப டேரிங்கா பேசுறாங்க. இவ்வளவு கெட்ட வார்த்தைகள் பெண்கள் பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப பார்க்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அது அப்படியான விஷயங்கள்லாம் நடக்குது. அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி நரேஷன் இருக்குல்ல, இப்ப வந்து பிரபா என்ன ஷாக்கா ஒரு பார்வை பார்த்தாரு. மேடம் நீங்களா இதை இப்படி சொல்றீங்கன்னா நானே அதிர்ச்சியில உறைஞ்சுதான் அதை பார்த்துட்டு இருக்கேன். டெய்லி ஒரு 100 ரீல்ஸ் வருதுன்னா அதுல நம் ஒரு சின்ன வார்த்தை பெண்கள் வந்து கெட்ட வார்த்தை பேச கூசுவாங்க, பயங்கரமா கூசுவாங்க. ஆனா ரீல்ஸ்ல அவ்வளவு டேரிங்கா பேசுறாங்க அந்த பெண்கள். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது இப்படி இந்த மாரல் ஷிஃப்ட் மாறுச்சுங்கிற இடம் இருக்குல்ல. அதாவது கெட்ட வார்த்தை பேசுறது சரி தப்பை தாண்டி தனக்குன்னு ஒரு டிக்னிட்டி டெக்கோரம் இருக்கு. பொது இடங்கள்ல பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்னு ஏன் வச்சிருக்கிறோம். ஆனா ரீல்ஸ்ல எப்படி இவ்வளவு ஓப்பனா பேசுறாங்க. ஏதோ 1-2 ஐடி பேசினா பரவாயில்ல, பல ஐடிகள் பேசுது அந்த மாதிரி. ஸோ இந்த ஷிஃப்ட் இருக்குல்ல, இந்த ஷிஃப்ட் எல்லாம் கணிக்க தவறிட்டாங்க இவங்க. இது வந்து மறைமுகமா என்னன்னா, நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு பிள்ளை துண்டை போட்டுக்கிட்டு பேசுது, நம்ம ஒரு அப்ராட்ல ஓவர்சீஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு பேசுது. நீங்க இன்னொன்னு வாட்ச் பண்ணீங்களா? பனையூர் கேட்ல டெய்லி 10 பேர் நின்று அவர் வர்றாரான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, மீடியாக்கள் அங்கே காத்து கிடக்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்து May 4th வரைக்கும் தொடர்ந்து இருந்துச்சு. இப்போ அவர் டெய்லி வராரு, பனையூர் டு தலைமைச் செயலகம் போறாருல. ஏன் இப்போ அந்த கேட் அப்படி அந்த கேட்டை வந்து சொர்க்கவாசல் மாதிரி மீடியாக்கள் காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. எங்க போச்சு அந்த சொர்க்கவாசல் கேட்? இப்போ அவர் வர்ற இடமெல்லாம் மக்கள் அலைமோதி நின்னாங்கல்ல, ஏன் இப்போ அந்த கூட்டம்லாம் எங்கே போனாங்க? இவரை ஜெயிக்க வச்சுட்டா அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்களா, இல்லை இவரை பார்க்கறதுக்காக நின்னவங்களாம் இவரை பார்த்துட்டோன்ட்டு இப்போ திருப்தி அடைஞ்சிட்டாங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி பிளானிங், இதெல்லாமே பிளானிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறேன். இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, மற்ற கட்சிகள் எல்லாமே இதை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளைட்டை விட்டு அங்கேருந்து இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டை விட்டு இறங்கி ஒரு 5 பேர் போய் பனையூர் டோர் முன்னாடி ஹாய் நண்பா நந்தீஸ் நாங்கள் வந்துட்டோம், நீங்கள் எப்போ வரப்போறீங்க ஓட்டு போட? இதுக்கு முன்னாடி ஓட்டு போடலாம் வந்ததே இல்லையா? ஒரு எலெக்ஷனுக்கு கூட இங்கே வந்ததே இல்லையா? ஏன் அந்த ரீல்ஸ் ஏன் வைரல் ஆக்கப்படுது? அதுக்கப்புறம் ஏன் இப்போ யாராவது ஏர்போர்ட்லேருந்து வந்து இப்பயும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த ஏர்போர்ட்லேருந்து வந்து ஓட்டு போட்டுக்கலாம் போனாங்க இல்லையா? இப்போ முந்தா நாள் ஈரான் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுது, இந்தியாவிலேருந்து யாரும் இங்கே வராதிங்க, இந்தியர்கள் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அவைலபிலிட்டி இருக்கோ நீங்கள் உங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்புங்கன்னு ஈரான் வந்து எம்பசியில் அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அங்கே இருக்கிற அண்ட்ரஸ்ட் சுச்சுவேஷனை பொறுத்து. அதுக்கு தமிழ்நாட்டில் ஈரானில் இருக்க தமிழர்கள் மேலே தமிழ்நாடு அரசு என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கு? நீங்கள் ஏதாவது இது வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா? ஆனால் அங்கேருந்து வந்து நண்பா நண்பீஸ் ஓட்டு போட்டோன்னு சொன்னாங்க இல்லையா? இது ரெண்டுக்குமான இதுதான் நமக்கு தேவை. இப்போ வந்து என்ன சொல்ல போகுது அரசு? வெளிநாடுகளில் ஒரு அண்ட்ரஸ்ட் இருக்கு, இதை எப்படி இவங்க வந்து புரிஞ்சுக்க போறாங்க? இப்போ வந்து சார்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைச்ச பிரச்சனை திரும்ப பெருசாக போகுதே, அதை இவங்க எப்படி வந்து இவங்க இது வரைக்கும் வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கோ அல்லது கேஸ் பிரச்சனைக்கோ இவங்களோட நிலைப்பாடு என்னன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லலை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜியோ பாலிட்டிக்கல் இஷ்யூவை எப்படி இந்த அரசு ஹேண்டில் பண்ணணும், இதெல்லாம் பேசணும். இதெல்லாம் தெளிவுபடுத்தி பேச வேண்டிய இடத்தில் இந்த அரசு இருக்கிறது. அதுதான் வேணும் நமக்கு. அங்கேருந்து வந்து ஓட்டு போட்டுட்டு போனாங்கன்னு ஃபயர் விட்டுட்டு இருந்தோம் இல்லையா? அந்த ஃபயர் விட்ட காலத்தை இப்ப ஆக்கப்பூர்வமா மாற்ற வேண்டிய இடத்தில் அந்த அரசு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே மேம், ஆக்கப்பூர்வமா மாத்துறாங்களாங்கிறத உங்களுடைய நிறைவு கருத்தாம எடுத்துக்கிறேன். திரு பிரபாகர் அவர்கள்,
இந்த ஒரு மாதத்திலேயே நம்ம எவ்வளவு சவால்கள் சந்திச்சாங்க, நிர்வாக ரீதியா எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்தோம். மின்தடையா இருக்கட்டும், டாஸ்மாக் விவகாரமாக இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், இன்னும் நம்ம நிறைய விஷயங்களுக்கு அவங்க பதில் சொல்லாம இருந்தது இன்னும் பேசுபொருளாகவும் மாறிட்டு இருந்தது. ஸோ இனி வரும் நாட்கள்ல அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மாத்திக்கிட்டா நிர்வாகம் சீரா அமையும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இல்ல நிர்வாக ரீதியாக மாற்றுவதற்கு அப்படின்றது ஏதோ பெரிய தப்பு செஞ்சுட்டாங்க தப்புன்னு இல்ல, ஒரு சில விஷயங்கள் தெரியல, அதுல ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் வைக்கப்படல. அதற்காக அவங்க வந்து இதுவரை எதுவும் செய்யல. அதாவது வந்து ஸ்டாண்ட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ண ஆரம்பிக்கும். இப்பதான் பேச தொடங்கியிருக்காங்க. நேற்று தான் வந்து அமைச்சர் அருண் ராஜா அவர்கள் வந்து நேற்று 5ஆம் தேதி தான் வந்து ஒரு எதிர்க்கட்சியின் விமர்சனத்துக்கு வந்து ஒரு பதில் கொடுக்குறாரு. இல்லை நாங்கள் வந்து சரண்டர் பண்ணல, நாங்கள் வந்து ரிவ்யூ போயிருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டில் அப்படின்னு. நிர்மல்குமார் அவர்கள் வந்து அந்த வாதம் வந்து சரியோ தப்போ, அவர் வந்து இல்லை இந்த இந்த மின் கட்டணம் மின் பற்றாக்குறை அல்லது இந்த பவர் கட் சம்மந்தமாக ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஆனால் அந்த விளக்கங்களில் அவர் திரும்பவும் எங்கே போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சியாக இருக்கப்போ நீங்கள் சதி கோட்பாட்டெல்லாம் வைக்கலாம், ஒரு கான்ஸ்பிரசி தியரி சொல்லலாம், இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி நடந்துருச்சு, எங்களை வந்து எல்லாம் அவங்க பண்ணதுதான் சொல்லி நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கப்போ அல்லது நீங்கள் ஒரு காம்படிட்டராக இருக்கப்போ சொல்லலாம். ஆனால் அதிகாரம் உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ ஒருவேளை நிர்மல்குமார் அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, ஈபியில் இருக்க திமுக காரங்க தான் பண்ணிட்டாங்க, பியூஸ் கட்டையை பாருங்க பிடிங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி வீடியோலாம் வெளியிட்டிருக்காங்க, அதெல்லாம் புகார் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. நான் என்னோட பார்வை என்னன்னா, டெய்லி அங்கே ஒருத்தர் வந்து ஃபியூஸ் கட்டையை பிடுங்குறாரு அப்படின்னா, இங்கே நடக்குது, இங்கே திருட்டு நடக்குது அப்படின்றப்போ அங்கே ஒரு ஆட்களை அனுப்பி கண்காணிக்க வேண்டியதும் அரசின் வேலை தான். அரசு உங்கள் கையில் தான் இருக்குது. ஒன்று. இரண்டாவது, திமுக ஆட்கள் உள்ளே இருக்காங்க, அவங்க தான் அதுக்கு காரணம். துறைகளில் வந்து திமுக ஆட்கள் இருக்காங்க, அவங்க தான் வந்து இந்த மின் நிறுத்தத்துக்கோ அல்லது பவர் கட்டுக்கோ காரணம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுவும் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ முதல்ல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு ஆஃபீஸ்லேயே நீங்கள் இங்கே வந்து ஒரு வேலை சரியாக நடக்கல அப்படின்னா, இந்த வேலை சரியாக நடக்காது யார் காரணம்? அப்போ இவர் தான் காரணம்னு கண்டுபிடிச்சிருவோம். அப்போ அப்படி தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஏன் பவர் கட்டுன்னு இவர் தான் காரணம். அப்போ அவர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறப்ப நீங்கள் ஒரு திமுக நபர் அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்க. அதை வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு மீடியாவில் சொல்லியிருந்திருக்கலாம், உண்மையாக இருக்கும் பட்சத்தில். அப்போ அந்த துறைக்கு அமைச்சர் நீங்களாக தான் இருக்கீங்க. அப்போ நீங்கள் தாராளமாக நடவடிக்கை எடுக்கலாமே. இப்போ நீங்கள் இங்கே இருக்கனால ஒரு விஷயம் வேலை நடக்கல அப்படின்னா, உங்களை நான் பணிமாற்றம் இடமாற்றம் பண்ணிட்டோ இல்லை உங்களுக்கு வேறு வேலையை ஒதுக்கிட்டா அந்த வேலை நடந்துற போகுது, வேறு யாராவது ஒருத்தர் அங்கே அமர்த்தி அந்த வேலையை செஞ்சுருக்கலாம். அப்போ அதெல்லாம் செய்யாமல் இப்போ வரையும் வந்து திமுக தான் அதுக்கு காரணம், திமுக நபர்கள் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு பிளேம் கேம் பண்ணுறது அப்படின்றது புண்ணியவளவன் அவர்கள் சொன்னது மாதிரி மேனிப்புலேஷனோட அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக. ஸோ இந்த மேனிப்புலேஷனை தவிர்த்து, பிளேம் கேமை தவிர்த்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். எதிர்கட்சிகளும் அதே ஒரு விஷயத்தை செய்தா இன்னும் எதிர்கட்சியா இருக்கும், ஆக்கப்பூர்வமான எடுத்துக்கணும். இல்ல நான் என்ன கேட்கிறேன், ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைக்கிறதுக்கு பதிலா இன்னமே ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு கோணத்துல அணுகிறது அது எதிர்கட்சிகளுக்கு வந்து ஃப்ரீ கேம். இப்போ வந்து அண்ணா சொன்னதான் திரும்பவும் நினைவூட்டணும். வெறும் கரண்டியை வச்சிருக்கவன் எப்படி வேணா ஆட்டலாம், எண்ணெய் கரண்டியை வச்சிருக்கவன் தான் வந்து பார்த்து கொண்டு போகணும். இப்போ வந்து எதிர்கட்சிகள் வெறும் கரண்டி, அவங்க எப்படி வேணா ஆட்டுவாங்க, அவங்க மேனிப்புலேஷன் பண்ணுவாங்க, மிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, அவங்க வந்து அநாகரிகமாக கூட விமர்சிப்பாங்க. அரசியல் நாகரிகம் இல்லை, ஏன்னா அவங்ககிட்ட ஆட்சி கிடையாது. ஆட்சி யார்கிட்ட இருக்கு? ஆட்சி தாவேக்காவின் வசம் இருக்கு. தாவேக்கா கையில் தான் எண்ணெய் கரண்டி இருக்கு. அப்போ தாவேக்கா தான் அந்த எண்ணெய் கரண்டியாக பத்திரமா கொண்டு போகணும். அவங்க அந்த எண்ணெய் கரண்டியை வச்சுட்டு இது மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஆட்டுறது, இல்லை அது வந்து அவங்க தான் காரணம்னு சொல்லி இந்த பக்கம் ஊத்துறது, அவங்க அப்படி ஆட்ட முடியாது. ஏன்னா எண்ணெய் கரண்டி அவங்க கையில் இருக்கு. அப்போ எண்ணெய் கரண்டி திமுக கையில் இருக்கிறப்போ அவங்க வந்து மேனிப்புலேஷன் வந்தது எல்லாத்தையும் அவங்களால வந்து அதை தடுக்க முடியல. அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க. தோல்விக்கு காரணம் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி திமுகவின் தலைவர் அவரே எடுத்துக்கிட்டாரு, அவர் எதிர்கட்சி வந்ததுக்கு பிறகு. இப்போ வந்ததுக்கப்புறம் எதிர்கட்சிகள் ஆக்கப்பூர்வம் விமர்சனிக்கணும், அவங்க ஆக்கப்பூர்வமும் இல்லாமல் கூட விமர்சிப்பாங்க. பதில் சொல்ல வேண்டிய இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. இன்னொன்று, உங்களுக்கு முதல்ல ஒரு கட்சியாக இருக்கப்போ கட்டமைப்பு இல்லைன்னு சொன்னாங்க, கட்டமைப்பு இருக்குது, உண்மையிலே கட்டமைப்பு இருக்குது, சமூக வலைதளங்களும் உங்கள் ப்ரெசன்ஸ் இருக்குது, தலைவர்கள் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகலேருந்து பல பேர் வந்து இப்போ தாவேக்கால் இணைஞ்சிருக்காங்க. இன்னும் அனுபவம் வாய்ந்த நபர்கள்லாம் வந்து தாவேக்கால் இணைஞ்சிருக்காங்க. சிஎம்மாக ஜோசப் விஜய் அவர்களே வந்து நாட்களில் அமர்ந்திருக்கார். அவருக்கு அரசியல் ஆலோசனை கொடுக்கறதுக்காக ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு வியூக வகுப்பாளருக்கு உடனே இருக்கார். அவருக்கு வந்து ஒரு ஜென்ரல் அட்வைசராக இன்னொருத்தர் நபர் கூட இருக்கார். அப்போது உங்களுக்கு ஒரு ஒட்டுமொத்த சிஸ்டமும் உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் சிஸ்டத்தை கையில் வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக கேள்வி வைக்கல, நான் கரெக்டாக பதில் சொல்கிறேன் அப்படின்னு அவன் கேள்வி தப்பாக தான் கேள்வி கேட்பாங்க, அவங்க மோசமாக கூட கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வியில் உண்மைத்தன்மை கூட இல்லாமல் இருக்கும். ஆனால் ஆட்சியில் இருக்கிறது நான், அப்போ ஐ எம் த ரெஸ்பான்சிபிள் பர்சன், நான் தான் ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்லணும். நான் வந்து அவங்க என்னை வந்து மோசமாக பேசுகிறாங்கன்றக்காக முதல்வராக இருக்க நான் மோசமாக பேச முடியும். ஏன்னா அது பொறுப்பு வந்து இட்ஸ் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். ஒரு 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 உதாரணத்துக்கு ஏதோ ஒரு லெட்டர் பேட் கட்சின்னு வச்சுக்கோங்க. லெட்டர் பேட் கட்சின்னு எந்த கட்சியும் கூப்பிடல, எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு சிறிய கட்சி, ஒரு சிறிய இயக்கமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து முதல்வர் அவர்களை ரொம்ப அநாகரிகமாக அறிக்கை விடுறாங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக முதல்வர்களே அதுக்கு அறிக்கை விட முடியாது.
அதற்கு உகந்த அமைச்சர் யாராக இருப்பாங்க, அல்லது அதுக்கு அந்த 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 மாதிரியான அநாகரிகமான கேள்விகளை அவர் அவாய்ட் பண்ணிட்டு போகலாம். ஆனால் நீங்கள் எல்லாம் கரெக்டாக தானே கேள்வி கேட்கணும். எதிர்க்கட்சிகள் வந்து நாகரிகம், இப்போ எதிர்க்கட்சிகள் பாடம் எடுக்கிற நேரம் இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி தாவேக்காக்கும் யாரும் பாடம்லாம் எடுக்கல. தாவேக்கா கட்சியாக இருக்கும் பொழுது அவர் விமர்சனத்துக்கு எல்லாத்துக்கும் யாரோ ஒருவர் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. அது வந்து திமுக தலைவராக இல்லாமல் இருக்கலாம், 2ஆம் கட்ட தலைவர்களோ 3ஆம் கட்ட தலைவர்களோ யாரோ ஒரு பதில் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க ஏதோ ஒரு இடத்துல. இப்போதும் தாவேக்கான் அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு இப்போதும் செய்தி தொடர்பாளர் தலைமையில் இருக்க டி.கே. செல்வங்கன் அவர்களோ அல்லது வந்து அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அவர்களோ இல்லை ஈவன் இளைஞரணி செயலாளர் கூட பல இடங்கள்ல பல கூட்டங்களில் மேடைகளில் பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எதிர்க்கட்சியாக இருந்தால் அவங்க ரெஸ்பான்சிபிள் அவங்க தவிர்த்துட்டு போல. அது அதிமுகவும் பதில் சொல்லிட்டு தான் வர்றாங்க தொடர்ச்சி. அவங்க ஐடி விங்லேருந்து பதில் சொல்கிறாங்க, அவங்க கட்சி தலைவர்லேருந்து பேட்டிகள் கொடுக்குறாங்க. இப்போ இவங்களுக்குலாம் வந்து அந்த கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ன்றது அதிமுக சுத்தமாக இல்லை. அவங்க எம்எல்ஏ அப்படின்றத தாண்டி அவங்க எதிர்க்கட்சி தலைவர் கூட கிடையாது, எதிர்க்கட்சி அந்தஸ்தில் கூட இல்லை. அவங்க ஒரு 3ஆம் இடத்துல இருக்காங்க. திமுகவுக்கு எதிர்க்கட்சி தலைவர்ன்ற ஒரே ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருக்கு. அவர் வந்து அநாகரிகமாக பேசினார்னா அந்த கான்ஸ்டியூஷனல் மேண்டேட் ஆராசா குறிப்பிட்ட மாதிரி அதுக்கு ஒரு டிக்னிட்டி டெக்கோரம் இருக்கு, அது வந்து வரையறுத்திருக்காங்க. அவர் அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு உதயநிதி அவர்கள் நீங்கள் பாடம் எடுக்கலாமா? எஸ், எல்லா ரைட்ஸும் இருக்குது, உதயநிதி அவர்கள் அப்படி பேசக்கூடாதுலாம். அவர் இதுவரையும் எங்கேயும் அப்படி பேசலை. அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி எதிர்க்கட்சிகளை நோக்கியும் அந்த அவங்களுக்கும் பாடம் எடுக்கணும், அல்லது அவங்க வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக கேள்வி கேட்கணும் அப்படின்றது இங்கே பொருந்தாது. ஏன்னா தே டோன்ட் ஹேவ் எனிதிங் இன் ஹேண்ட், கையில் எதுவும் இல்லை, அந்த நிலையில் இருக்காங்க. ஆனால் ஆட்சி பொறுப்பும் அதிகாரமும் காவல்துறையோ லாண்ட் ஆர்டருக்கு கேள்வி ஏன் ஆட்சி ஆளுமைச்சிட்டு கேட்குறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட தான் போலீஸ் இருக்குது. அப்போ அவங்ககிட்ட தான் கேட்க முடியும். நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நீங்கள் தான் எனக்கு ப்ரொடெக்ட் பண்ண முடியும், நீங்கள் தான் எனக்கு சிஎம். ஸோ அந்த உரிமையில் தான் எல்லாரும் கேட்குறாங்க. அது எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் சரி, பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட தான் கேட்கறதுக்கான உரிமை இருக்குது. நீங்கள் தான் அந்த துறையோட அமைச்சராக இருக்கீங்க, நீங்கள் தான் முதலமைச்சராக இருக்கீங்க. ஸோ நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும். அதனால் அதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். தட்டி கழிக்கிறத விட்டுட்டு ஒரு அடுத்த இடத்துல அது ஒருவேளை திமுக செஞ்சதாவே கூட இருக்கட்டுமே. இதுவரை நான் என்ன சொல்கிறேன், ஒருவேளை சட்டம் ஒழுங்குக்கு முதல்வர் விஜய் அவர்கள் சொன்னார், திமுக வந்து எல்லா ஊர்லேயும் போதை பழக்கம் வந்து கரைபுரண்டு ஓடுது தெருலையும் அப்படின்னாரு. எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் இதான் தெரியல, இந்த துணியெல்லாம் சொன்னார். நான் சொல்கிறேன், ஒருவேளை திமுக அப்படி செஞ்சுருந்துருக்கட்டுமே. சிஎம் நீங்கள் தானே, இதெல்லாம் தெரிஞ்சுதானே ஆட்சிக்கு வந்தோம் நம்ம. அப்போ அதை பொறுப்படுத்துங்க. ஆமாம், இது என்னுடைய பொறுப்பு தான், தாமதமாயிருச்சு, நாங்கள் வந்து இதை எடுக்கிறதுக்காக ஸ்பெஷல் டீம் அமைச்சிருக்கோம். அந்த டீம் வந்து இவ்வளோ பேர் இது வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க. கஞ்சா விற்பனையிலேருந்து இது வரைக்கும் ஒரு 100 பேரோ 50 பேர் எண்ணிக்கை இருந்திருக்கும், இவ்வளோ கைது பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த மாதிரியான போதைப் பொருட்களை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர்றவங்களுக்கோ அல்லது விற்பனை பண்ணுறவங்களுக்கோ அதை பயன்படுத்துவதன் மீதோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். நாங்கள் சும்மா இப்படியா, இதுதான் அசர்ட்டிவ் ஆக்ஷன். ஓகே, இதை நான் சொல்லவே மாட்டேன், இதை நான் பேசவே மாட்டேன். ஆனால் இதையுமே நான் வந்து இதுக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னா திமுக தான் காரணமாக இருக்கும். சார், திமுக காரணம் அரெஸ்ட் பண்ணுங்க, அதுக்கு போலீஸ் உங்கள் கையில் இல்லை இருக்குது. அப்போ அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு பதில் சொல்லுங்க. அதை வந்து தட்டி கழிக்காமல் அல்லது மடைமாற்றாமல் மேனிப்புலேட் பண்ணாமல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்றது தான் அடுத்த வருங்காலங்கள். அதை தான் அவங்க இந்த 1 மாதமாக பண்ணலை. அதை தான் அடுத்து 4 வருடங்கள் பண்ணால் அல்லது 4.25 ஆண்டுகள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் திரு பொன்னைவேலன் அவர்கள் தட்டி கழிக்கிறத நிறுத்திட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பொறுப்போட செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய நிறைவு பார்வை. ரொம்ப முக்கியமான இடம்னு அதை நான் பார்க்குறேன். ஏன்னா இவங்க அதில் 2 விஷயம். ஒன்று, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளுக்கு அந்த பொறுப்பை தாங்கள் எடுத்துக்கொள்வது, அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறது. இன்னொன்று, சம்மந்தம் இல்லாததுலெல்லாம் தனக்கான பாசிட்டிவ் கிரெடிட்ஸ் வரும்போது இல்லைன்னு மறுக்க வேண்டியது. அது ரொம்ப ஒரு பேசிக்கான ஜென்யூனான விஷயம்னு நான் பார்க்குறேன். விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் முதலமைச்சருக்கு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இன்னும் இந்த அரசுக்குள்ளே அவரால் கொண்டு வந்து நிறுவ முடியலையோன்னு எனக்கு ஒரு விமர்சனம் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ அரசுக்குன்னு அதிகாரப்பூர்வமாக கடந்த காலத்தில் யாராவது ஒரு சீனியர் மினிஸ்டரை செய்தி தொடர்பாளருங்கிற வகையில், அதாவது அரசு கொள்கை சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் பேசுறதுக்குன்னு ஒரு டெசிக்னேஷன் போடுவாங்க. அமைச்சர் ரகுபதி இதற்கு முன்பாக இருந்த ஆட்சியில் சொல்லியிருந்திருக்காரு. தங்கம் தென்னரசு அவர்கள் அந்த மாதிரி ஒரு ப்ரீஃப் கொடுத்துருக்காரு. இப்போ அந்த மாதிரி யாரையும் போடலை. என்ன சிக்கலாவது, சீனியர் மினிஸ்டர்ஸ்ட்டை எல்லா துறையை சார்ந்தும் கேள்வி கேட்குறாங்க, அவங்களும் பதில் சொல்கிறாங்க. இது மற்ற அமைச்சர்களிடம் ஒரு கான்ஃப்ளிக்டை உருவாக்குமா ஆக்காதா, ஒரு ஃப்ரிக்ஷனை உருவாக்காதா? கரெக்டாக ஏறத்தாழ ஒரு 6 நாட்களுக்கு முன்பாக மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களிடம் ப்ரெஸ் மீட் நடக்குது. அவருடைய துறை இல்லாமல் 4 வெவ்வேறு துறைகள் சார்ந்த கேள்விகள். உதாரணத்துக்கு விவசாயிகள் கடன் அது சார்ந்து கேட்கும்பொழுது அவர் பதில் சொல்கிறாரு. அப்புறம் எதுக்கு அமைச்சர் வினோத் ரவி நீங்கள் கும்பகோணத்தில் ஜெயிச்சவரை கொண்டு போய் விவசாயத்துறை அமைச்சராக போட்டிருக்கீங்கன்னு கேள்வி வரும். குவாரிகள் மூடப்படுவது குறித்து அவரிடம் எழுப்பப்படுகிறது. டாக்டர் டி.கே. பிரபுட்ட நீங்கள் கேளுங்க, அமைச்சர் ரொம்ப தெளிவாக விளக்குவார். நீங்கள் கனிம வளத்துறை அமைச்சர்கிட்ட கேளுங்கன்னு அவர் டைரக்ட் பண்ணலாம். அவர் அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் மூடுதல் தொடர்பாக அமைச்சர் விக்னேஷ் இருக்கார், அவரும் ப்ராப்பராக ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கார். நீங்கள் அங்கேயே கேட்டுக்கலாங்கலாம். இதுக்கு அடுத்து சட்ட ஒழுங்கு குறித்து அவர் ப்ரீஃப் பண்ணுறாரு. அந்த இடம் முதலமைச்சருக்கே உரியதாக இருக்கிறது. ஒரு டெசிக்னேட்டை கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் எல்லா துறை சார்ந்தும் ஏதோ ஒரு ஃபண்டுனா நீங்கள் நிதியமைச்சர்கிட்ட கேட்டுக்கலாம்.
ஆனால் நிதியமைச்சரோட கேள்வி நீங்கள் வேற ஒரு அமைச்சர்கிட்ட கொண்டு போய் செங்கோட்டையன் அவர்கள்ட்ட எப்போ 2,500 ரூபாய் வரும்னா அவர் அதுக்கு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, திமுக வந்தவொடனே கொடுத்துட்டாங்களான்னு. இப்போ இது என்னன்னா, இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இல்லாதது ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கும். அமைச்சர்களுக்குள்ள ஒன்று, அதிகாரிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன்ஸ், அதில் நீங்கள் உங்களுக்கு எதிராக உங்களுடைய நண்பர்களை பேரலல் பவர் சென்டர்ஸாக வச்சுருக்கீங்கிற அந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி டீல் பண்ண போகிறீங்கிறது இருக்குது. அதை எப்படி நீங்கள் டிஃப்யூஸ் பண்ண போகிறீங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு சவாலாக மாறப்போகிறது. ஏன்னா இப்போ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வர்றவங்களாம் முதலமைச்சரை பார்த்துட்டு அவருக்கும் ஒரு சலாம் போட்டுட்டு போகக்கூடிய நிலை இருக்குது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ்லேருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் போகிறாங்கன்னு ஊடகங்கள் செய்தி வெளியிடுறாங்க. இப்போ வரைக்கும் இந்த அரசு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அதை கரெக்ட் பண்ணுறதுக்காச்சும் முயற்சி பண்ணியிருக்கணும். ப்ராப்ளி கடந்த ஒரு வாரமாக இந்த 4% குறித்த விஷயங்கள் பல்வேறு செய்தி ஊடகங்களில் விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அப்போ அந்த இடம் தான் நீங்கள் அதை அக்கௌண்டபிலிட்டியை மறுக்கிறீங்கிற ஒரு இடம். இன்னொன்று, இந்த போராட்டக்காரர்கள் குறித்து இவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குல்ல, இல்லை அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. இப்படி ஒரு டோனை வழக்கமாக ஒருவேளை டோன் ஆஃப் த ஸ்டேட்டாக இவங்களும் மாறிட்டாங்களான்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. கடந்த காலத்தில் மேல்மால நிலம் கையகப்படுத்தக்கூடாது என்று போராடியவர்களுக்கு என்ன வார்த்தை சொல்லப்பட்டதோ, அல்லது பரந்தூரில் என்ன சொல்லப்பட்டதோ, ஸ்டெர்லைட்டில் என்ன சொன்னாங்களோ, கூடங்குளத்தில் என்ன சொன்னாங்களோ, டெல்லியில் போராடிய விவசாயிகள் மீது என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டதோ, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து 3ஆம் தர நபர்கள் அவங்க தூண்டி விடுறாங்கங்கிற இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. இதை நீங்கள் ஒரு அமைச்சராக நீங்கள் பேசுகிறீங்கன்னா போராட்டக்காரர்களை மலினப்படுத்துகிறீர்கள்னு ஒரு விஷயம் வருது. யாரோ தூண்டி விட்டு அவர்கள் சிந்திக்கும் திறனற்று போய் அவங்கள மேனிப்புலேட் பண்ணி கொண்டு வந்து இந்த போராட விட்டுருக்கிறார்கள்னு ஒரு அர்த்தம் வருது. ரெண்டாவது, நீங்கள் தீர்க்கணும்னு நினச்சா இப்போ வரைக்கும் எதர் மின்சார பற்றாக்குறை சார்ந்த இஷ்யூஸ் ஆகட்டும், இல்லை நடுவில் போக்குவரத்து தொடர்பான இஷ்யூஸ் வந்தது, ஸ்டேக் ஹோல்டர்ஸை கூப்பிட்டு நீங்கள் பேசுனீங்களா? இப்போ டாஸ்மாகில் இஷ்யூ ஓடுது, டாஸ்மாக் பணியாளர் நல சங்கத்தில் இந்த பணியாளர் சங்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு என்ன தான் சிக்கல், அல்லது அங்கே சப்ளை பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க டிஸ்டிலரிஸு, அவங்கள கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு ஏதாவது ஒன்று ஆக்கப்பூர்வமாக சால்வ் பண்ணுறதுங்கிறது வெறும் அதிகாரிகளை கேட்டுட்டு அமைச்சர்கள் மூலயமா முதலமைச்சருக்கு பாஸ் பண்ணி ஜிஓஓ ஏதோ ஒன்று கொடுத்து சால்வ் பண்ணுறது இல்லை. ஸ்டேக் ஹோல்டர்ஸாக அதில் பங்குதாரர்களாக அந்த துறையில் இருக்கக்கூடியவர்களை அழைத்து ஆலோசிக்கலைன்னா உங்களுக்கு அதை சால்வ் பண்ணணுங்கிற எண்ணமே கன்சர்னே இல்லையோ என்கிற இடம் வருது. இதெல்லாம் வந்து நிர்வாகம் சார்ந்தவங்களுக்கானது. அரசியல் சார்ந்து இதை விட பெரிய ராமிஃபிகேஷன்ஸ் இருக்கும் நான் பார்க்குறேன். எனக்கு இப்போவே இந்த ஒரு மாதத்தை பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு வகையில் மோடி அவர்களுடைய ஒரு சாயல் தெரியுது. எதிர்நிலையில் இருக்கிறவர்களை விடவும் கூட இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். காங்கிரசினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஒருவர் நேற்று தான் கன்னியாகுமரியில் தாவேகாவில் இணைந்திருக்கிறார். கூட்டணி தர்மம் எப்படி இருக்கு பாருங்க. ஓஹோ, நாங்கள் ஒரு 50 பேராச்சும் பொதுச் செயலாளர் மாநில அளவில் பொறுப்புகளில் இருப்பாங்க. ஆனாலும் ஒருவரை நீங்கள் எப்படி கூப்பிட்டு சேர்க்க முடியும்? கடந்த காலத்தில் தனி கட்சியே தொடங்கிய மல்லை சத்யாவை உள்ள அகாமடேட் பண்ணால் வைகோவுக்கு அது நெருடலாக இருக்கும்னு ஒருத்தர் யோசிச்சார் இல்லையா? இன்னைக்கு கூட்டணி தர்மத்துக்கு எதிராக எல்லாம் செயல்பட்டாங்க. எல்லாரும் கூட கரூர்ல வந்து காங்கிரஸ்காரங்க திமுக இணைஞ்சப்போ ஜோதிமணி அவர்கள் கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்கல்ல. அப்படியான சம்பவங்களும் கரூர்ல நடந்ததில்லை. திமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. திமுக கட்சி உண்டு. அங்க மாவட்ட பொறுப்பாளர், இது மாநில பொறுப்பாளர். அங்க வந்து கோயலேஷன் கிடையாது, குறைஞ்சபட்சம் ரெண்டும் தப்பு தான். நீங்கள் கூட்டணி அப்படின்னா அதை செஞ்சுருக்கக்கூடாது. அன்றைக்கி செந்தில் பாலாஜி செய்ததும் தவறு தான், இன்றைக்கி இவங்க செய்கிறதும் தவறு தான். ஆனால் நீங்கள் இவர் சேர்ந்துட்டு அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். காங்கிரஸ் என்ன பெரிய நல்ல மனசோட போய் ஆதரிச்சுது, 2 அமைச்சர் பதவி ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டு தானே நீங்கள் தளபதி விஜய் அவர்கள் ஆதரிச்சிங்க, ஆதாயத்துக்கு தானே போனீங்கன்னு ஒரு சார்ஜ் வைக்கிறாரு. அமைச்சரவையில் ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஃப்ரிக்ஷனை நம்ம என்னவா ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ஒன்று. ஐயுஎம்எல் 2 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஒரு அமைச்சராக பதவியேற்றதற்கு இன்னொருவர் வரவில்லைங்கிற விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த முதல்ல அவங்க பார்த்தீங்கன்னா இந்த நம்ம அமமுக இருட்டில் காரில் வச்சு கையெழுத்து வாங்கினாங்க இல்லையா, அப்படி வாங்கிட்டு அவங்க ஒரு லிஸ்ட்டை கொடுத்தாங்க ஆதரவு எம்எல்ஏக்கள். அதில் ஐயுஎம்எல் 1 இருந்தது. அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு முன்பாகவே காதர் மிஞ்சன் ஐயா அவர்கள் அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தான் சொன்னார். ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தாரு, அது கவர்னருக்கு அவர் எழுதின கடிதம். அதில் சப்போர்ட் எல்லாம் இல்லை, நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணாலும் நாங்கள் ஜனநாயகப்படி ஒத்துழைப்போன்னு போன லெட்டரை கொடுத்து ஆதரிச்சிட்டாங்கன்னு கிளப்பினாங்க. அவருக்கு வேறு ஒன்று பேசப்பட்டு அது கசிய விட்டு ஆழம் பார்க்கப்பட்ட லெட்டர். ஆனால் எனக்கு தமிழ்நாடு அரசியல் இது புதுசு. கூப்பிட்டு இருட்டில் கையெழுத்து வாங்குறதுங்கிறதே அது வந்து எவ்வளவு மோசமானது. அது அவருக்கே தெரியாமல் வீடியோ வேறு எடுத்து நாளைக்கு மறுத்தா ரிலீஸ் பண்ணலான்னு பேக்கப் ரெடி பண்ணாங்க பாருங்க. இதெல்லாம் நம்ம தமிழ்நாடு காணாதது. கூட இருக்க ஐயுஎம்எல், விசிகா, அதே போல் காங்கிரஸ் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். 5 ஆண்டு நிறைவு செய்யும் போது உங்களுடைய பொறுப்பாளர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, கடந்த காலத்தில் காங்கிரஸ் திமுகவில் அந்த விமர்சனத்தை வைப்பாங்க. திமுகவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அணின்னு ஒரு செக்ஷன் இருக்கும், காங்கிரஸில் திமுக அணின்னு ஒரு செக்ஷன் இருக்கும்னு. அந்த மாதிரி காங்கிரஸில் இருக்கிற தாவேக அணியினுடைய ஒரு பொறுப்பாளரை தான் இன்றைக்கி பிரவீன் சக்கரவர்த்தியை டெல்லிக்கு அனுப்பியிருக்காங்களோங்கிற விமர்சன பார்வை வைக்கிறேன். அது தப்பிப்பதற்கான யுக்தி. நேரடியாக அவர் எதிர்க்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன்,
பாஜகவை ராஜ்யசபால நீங்கள் வாக் அவுட் பண்ணாலும் நீங்கள் எதிர்க்க பயந்துட்டீங்கிறது வரும். எதிர்த்து பேசுனீங்கன்னா விஜய் அவர்களுடைய கட்சியிலிருந்து ஒருவர் பேசினார்னு நேஷனல் நியூஸாக மாறும். இந்த சிக்கல் எல்லாம் வேண்டான்னு தான் காங்கிரஸை தள்ளி விட்டுட்டு நம்ம தள்ளி நின்றுப்போம். அதாவது நம்ம கேமுக்குள்ளே அம்பையராக மேலே இருந்து ஜி வர வேண்டாம் என்கிற இடத்திலிருந்து அவர் நகர்த்தியிருக்கிறார். பொலிட்டிக்கலி இவங்க கூட்டணிக்கு போன பிறகு விசிகாவிலும் பல்வேறு விதமான விலகல்கள் நடந்திருக்கு, இல்லை அதிருப்திகள் வெளியாகிருக்கு. அப்போ கூட சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்னும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். தாவேகா எதிர்க்கிறவர்களை விடவும் சேர்ந்துருக்கிறவங்க கொஞ்சம் இன்னும் கவனமாக இருக்கிறது அவங்களுக்கும் நல்லது. இது எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு ஹோலிஸ்டிக்காக எடுத்துக்கிட்டு அட் த எண்டு உங்களுக்கு மக்கள் நலன் சார்ந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்ன டெலிவர் பண்ண போகிறீங்கிறது தான் ரொம்ப பிரதானமானது. அந்த கேள்வி நம்ம அவங்களுக்கே விடலாம். ஓகே, அரசியல் விமர்சனங்களை கடந்து பொறுப்போட செயல்படணும், பொறுப்போட ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இந்த அமர்வை நம்ம நிறைவு செய்வோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்ட பத்திரிகையாளர்களுக்கு நன்றி.